ஒரு ஊர்ல ஒரு குழந்தை, அந்த குழந்தை தெரியாம ஒரு கத்தியை எடுத்து பிடிச்சி, அந்த கத்தியை அது எப்படி வேணாலும் பயன்படுத்தும். ஏன்னா அது கத்தி, அது பொல்லாதுன்னு அதுக்கு தெரியாது. இப்ப அம்மா பார்க்கறா, இந்த கத்தியை எப்படியாவது வாங்கிடணும். கட்டாயப்படுத்தி வாங்க போனா அது கத்தியினால ஏதாச்சும் பண்ணிவிட்டா ஒண்ணு அம்மாவுக்கு காயம் வரும், இல்லை குழந்தைக்கு காயம் வரும். இந்த அம்மா கெட்டிக்காரி என்ன தெரியுமா பண்ணனா, இந்த குழந்தைக்கு பிடிச்ச ஒரு பொம்மையை கொண்டு எதிர்த்தாப்புல வச்சா. பொம்மையை பார்த்த உடனே கத்தியை போட்டுட்டு பொம்மை கிட்ட வந்துருச்சு. நிம்மதியா போச்சு. இப்போ கத்திய அம்மா எடுத்து உள்ள வச்சுட்டான். ஒரு செய்தி. இரண்டாவது செய்தி, பிருந்தாவனம். பிருந்தாவனம் கண்ணனும் ராதையும் இருந்த இடம். மிகச் சிறப்பாக கிருஷ்ண லீலைகள் நடந்த இடம் பிருந்தாவனம். அதுக்கு பக்கத்திலே கோகுலம். கோகுலத்திலே ஒரு பல கோயில்கள், ஒரு கோயில். நாங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாலே அங்கே போனோம். எங்களோட ஒரு டாக்டர் அம்மா வந்தாங்க. டாக்டர் அம்மா கண்ணில் கண்ணாடி போட்டிருந்தாங்க. அந்த கோயிலில் உள்ள ஒருத்தர் சொன்னார், அம்மா இந்த கண்ணாடியை போடாதீங்க, உள்ள வச்சிருங்க, எனக்கு கண்ணு தெரியாது, நான் அப்படித்தான் போடுவேன்ட்டாங்க. அவர் பேசாம விட்டுட்டார். இந்த அம்மா கண்ணாடியை போட்டுக்கிட்டு எங்களோட வந்தாங்க. உள்ள போனோம், பெருமானை கும்பிட்டோம். அங்கே நம்ம தென்னிந்தியர் ஒரு கோயில் கட்டி வச்சிருக்கிறார். நம்ம தென்னிந்தியா கோயில் மாதிரியே இருக்கு. முக்கியமான செய்தி, அந்த முழுக்க எல்லா சவத்திலையும் திருப்பாவை எழுதி போட்டு பெருமாள் கோயில். திருப்பாவை 30 அங்கே இருக்கு. எல்லாம் பார்த்தோம், பெருமாளை கும்பிட்டோம். கொஞ்சம் வெளியில வந்தோம். ஒரு முரட்டு குரங்கு மேல இருந்து ஒரு பாய்ச்சலா பாஞ்சுது. கண்ணாடியை மட்டும் புடிங்கிட்டு போயிடுச்சு. தம்மா என்னத்துக்காக, என் உசிரே கண்ணாடியில தான் இருக்குங்குது. தடுமாறுது. நாங்கள்லாம் தவிக்கிறோம். குரங்கு கொடுன்னா கொடுக்குமா? கொடுக்காது. எங்களோட வந்த ஒரு அறிவாளி, அவருக்கு இதிலே பழக்கம் போல இருக்கு. வேகமா கடைக்கு ஓடினார். 10 ரூபா கொடுத்தார். ஒரு ரொட்டி பாக்கெட்டு வாங்கினார். தூக்கி எரிஞ்சார். அது பார்த்தது, கண்ணாடியை தூக்கி போட்டுட்டு ரொட்டியை தூக்கிட்டு போயிடுச்சு. இந்த அம்மாவுக்கு கண்ணாடி வந்தது, ஆனா கண்ணாடி கண்ணாடியா இல்லை. அப்புறம் சிரமப்பட்டா, அது வேற விஷயம். இது 2வது கதை. ஏன் தெரியுமா இந்த 2 கதையும் சொன்னேன்? நம்ம மனசு இருக்க, கெட்ட மனசு ஒன்ன நினைக்கும். நினைக்காதேன்னா அதைத்தான் நினைக்கும். எதை நினைக்காதீங்கிறீங்களோ அதைத்தான் விடாம நினைக்கும். அப்ப இதை மாற்றுறதுக்கு என்ன வழி? வேற பக்கம் சிந்தனையை மாத்திரணும். அதுக்காகத்தான் நம்ம கோயில்களை கொண்டாந்து வச்சது. நீ 1000 கவலையோட வருவேன், கோயில்களை வந்து அம்பாளை பார்ப்பேன். அவர் ரொம்ப கம்பீரமா அப்படி தலையை சாய்ச்சி ஒரு பார்வை பார்ப்பா. உன் மனசு கடவுள்கிட்ட போகும். அப்ப அந்த சிந்தனை மாறி இந்த சிந்தனை வந்துடும். இந்த மனுஷனுக்கும் குரங்குக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு, தெரியுமோ? நீங்க நினைக்கிற வித்தியாசத்தை நான் சொல்ல போறதில்லை. அது வால். குரங்குக்கு வால் உண்டு, மனுஷனுக்கு வால் இல்லை. எங்க இந்தியாவில் சில பேருக்கு வால் இருக்கு, தெரியல இருக்கு. அது ஒரு பக்கம். குரங்குக்கு நமக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? குரங்கு விட்டு பற்றும், நாம் பற்றி விடுவோம். 2க்கு வித்தியாசம் உண்டு. ஒரு கிளையில நான் உட்கார்ந்து இருக்கிறேன், மரக்கிளை. அடுத்த கிளையை நான் பிடிக்கணும். என்ன பண்ணுவேன்? அதை பிடிச்சுக்கிட்டு தான் இங்க உள்ள காலை எடுப்பேன். குரங்கு அப்படி இல்லை, அப்படியே தாவி விழுந்துடும். விட்டு பற்றுவது குரங்கின் இயற்கை, பற்றிய பின்னால் விடுவது மனிதன் இயற்கை. சரிதானே? உன்னை பிடிச்சாத்த அடுத்ததை விடுவான். திருவள்ளுவர் சொன்னார், இந்த பத்தையெல்லாம் விடணும்னா சிவபெருமானை பிடிச்சுக்கோ, கடவுளை பிடிச்சுக்கோ. யார் அவன்தான் பற்றற்றான், பற்றுக பற்றற்றான் பற்றினை எப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. பற்ற விடுன்னு சொல்ல வந்தவர் இத்தனை பற்ற அந்த பாட்டுல போடுறாரே. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. இந்த விடற்கு தவிர பாக்கி 7 சீர்ல 6 சீர் பற்று வந்துருச்சு. இந்த பற்ற விடணும்னா அதை பிடிச்சுக்கணும். எதுக்கு சார் இவ்வளவு முன்னுரை? இந்த பாட்டும் இதுக்கு அடுத்த பாட்டும் அற்புதமான பாடல்கள். உன் மனசை நீ மாத்தணுமா? ஆமா சார், கண்டதை நினைக்குது. அப்போ அம்பாளை தியானம் பண்ணும். கண்ணில் எழுதிய வடிவம்
சிவபெருமானே எழுதி பார்க்கிறாரா அம்பாளை. உடுக்கும் பவனம் கடந்து நின்ற ஒருவன் திருவுள்ளத்தில் அழகு ஒழுக எழுதி பார்த்திருக்கும் உயரோவியமே. மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ். சிவபெருமான் பார்க்கிறாரா, எழுதி எழுதி பார்க்கிறாரா. அம்பாள் திருமேனி எப்படி இருக்கும் அதை நினைச்சுக்கோ, மற்ற நினைப்பெல்லாம் போயிடும். குழந்தைக்கு பொம்மையை கொடுத்துட்டு கத்திய வாங்குவது போலே, குரங்கிட்ட ரொட்டியை கொடுத்துட்டு கண்ணாடியை வாங்குவது போலே, இந்த மனக்குரங்கு கிட்ட அம்பாளை கொடுத்தீன்னா மற்றதை வாங்கிவிடலாம். அம்பாள் சிந்தனை, தியான சுலோகம், இந்த பாட்டு அந்த பாட்டு. நம்ம இன்னைக்கு 9வது நாள், மொத்தம் 10 நாள் திட்டம் போட்டோம். இப்ப அது 11ஆக ஆகிவிட்டது. இன்றைக்கு இதுவரைக்கும் வராட்டி கூட பரவாயில்ல, இன்னைக்கு கட்டாயமா வந்திருக்கணும். ஏன்னா அந்த பலன், அந்த காட்சி இன்னைக்கு தான் அந்த பாட்டு வரப்போகுது. இங்கிலாந்துல ஒரு கோடீஸ்வரர், ஏகப்பட்ட ட்ரில்லியன் அவருக்கு சொத்து. தெரிஞ்சுக்கிடுங்க, இந்த சொத்தை எல்லாம் யாரும் அவருக்கு வாரிசு கிடையாது, உயிர் எழுதி வச்சார். நான் இறந்ததுக்கு அப்புறம் ராத்திரி 12 மணிக்கு நடு குளிர், நடு இரவு குளிர் அடிக்கும், அப்பத்தான் என்ன கொண்டு போய் நீங்க காட்டுல புதைக்கணும். இதான் உயில், முதல் உயில். 2வது உயில், என்னை புதைத்த பின்னால் எடுத்து பார்க்க வேண்டும். சரி, வக்கீல் ஐயா சொல்லிவிட்டாரு. வந்தவங்கெல்லாம் ராத்திரி 12 மணிக்கு யார் உட்கார்ந்துருப்பா? 5000 பேர் வந்தாங்க, எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஒரு 10 பேர் மட்டும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. எப்படியாவது ராத்திரி வரை கொண்டே புதைச்சிட்டு போகணும். நடு ராத்திரி கொண்டே புதைச்சிட்டு 10 பேர் வர்றாங்களா? வக்கீல் ஐயா சொல்றார், இப்பத்தான் 2வது உயிர் எடுக்கணும். 2வது உயிரில் என்ன இருக்கு தெரியுமா? என்னுடைய உடம்பு புதைக்கப்பட்ட சமயத்தில் யாரெல்லாம் அந்த இடுகாட்டில் இருந்தார்களோ அவர்களுக்கு என் சொத்தை பிரித்து கொடுக்க வேண்டும். இந்த 10 பேருக்கு கிடைச்சிருச்சு அவ்வளவு சொத்து. எதுக்கு சொல்ல வந்தேன்? அது தலையெழுத்து. மற்ற நாளில் நீங்கள் வராவிட்டாலும் பரவாயில்லை, இன்றைக்கு வந்தவர்கள் அந்த 10 பேர் மாதிரி. ஏன்? திருக்கடவுர் அபிராமி, நம்ம அபிராமி பட்டர். நான் இப்போ ஈப்போவுக்கு போயிருந்தேன். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு அங்கே அற்புதமான அருணகிரிநாதர் விழா. அங்கே முப்பெருந்தேவியர்னு ஒரு நாடகம் போட்டாங்க. முப்பெருந்தேவியர் யாரு தெரியுமா? நீங்க நினைக்கிற மாதிரி அலைமகள், கலைமகள், மலைமகள் இல்லை. அங்கே முப்பெருந்தேவியர் யாரு தெரியுமா? 1 புள்ளிருக்கு வேலூர் தையல் நாயகி, 2 திருக்கடவூர் அபிராமி, 3 மைசூர் சாமுண்டேஸ்வரி. அந்த அபிராமியா ஒரு பொண்ணு வந்து ஆடுனுச்சு. ஒரு அபிராமி பட்டர் பேசினாரு. எனக்கு மனசு பூரா திருக்கடவுருக்கு போயிடுச்சு. ஆகா, நம்ம 8 நாள் பேசினதுக்கு அபிராமி நமக்கு ஈப்போவுல காட்சி கொடுத்துட்டா. அற்புதமா இருந்துச்சு. அப்படியே அந்த பொண்ணு காலில் விழுந்து கும்பிடலாமான்னு இருந்துச்சு. அபிராமியினுடைய பேரழகு, அவள் கருணை, அதுக்கு எல்லையே கிடையாது. நம்ம அபிராமி பட்டர் பாடிக்கிட்டே இருக்கார். மேல உரி 100 கயிறு, ஒவ்வொரு கயிறா அறுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. 77 கயிறு அறுக்கப்பட்டு விட்டது. இன்னும் 23 தான் பாக்கி. அதையும் அறுத்தால் இவர் கீழே உள்ள நெருப்பில் விழ வேண்டும். அரிகண்டம் பாடிக்கிட்டே வர்றார். இந்த பாட்டுக்கு வர்றார். இந்த பாட்டில் அம்பாளை தியானம் பண்றார். அற்புதமான பாட்டு. ஒரு சர்ச்சில் ஒரு சாமியார், அவர் அப்பத்தான் இந்தியாவுக்கு வந்தவர், தமிழ் படிச்சுக்கிட்டு இருக்கார். எல்லாரையும் பார்த்து சொன்னார், தமிழ் சரியா தெரியாது. தமிழ்ல ஒரு தமிழ் உண்டு தெரியுமா? பாதிரி தமிழ்னு. மாலை பொழுதில் காலை வந்ததுன்னா, மாலை பொழுதில் காலை வந்ததுன்னு 3 லாபம் சொல்ல அவனால முடியாது. இருக்குது ஒரு எள்ளு தான் இங்கிலீஷ்ல. மாலை பொழுதில் காலை வந்தது. அது எப்படிடா மாலை பொழுதில் காலை வரும்னா அப்படித்தான். அப்படி ஒரு ஃபாதர் அவர் எல்லாரையும் பார்த்து சொன்னாராம், நீங்கள் மற்ற நாட்களில் சர்ச்சுக்கு வராவிட்டால் பரவாயில்லை, ஞாயிற்றுக்கிழமை வராவிட்டால் பரவா உண்டு. பரவாயில்லைக்கு ஆப்போசிட் என்னம்மா? பரவா உண்டு. ஏன் சொல்லப்படாதோ? அவர் தமிழ். அந்த மாதிரி
மற்ற நாட்கள் நீங்கள் வராவிட்டால் பரவாயில்லை, இன்னைக்கு வராவிட்டால் நான் அப்படி சொல்லப்படாது இல்லை, அது தவறு. ஏன்? ஒவ்வொரு கயிறா அறுத்தாச்சு, மனசு முழுக்க அவள்கிட்ட போயிடுச்சு. இப்போ அவ கண்ணுக்கு முன்னால காட்சி கொடுக்கறான். கவலைப்படாதரா, நான் பார்த்துக்கிறேன். செப்பும் கனக கலசமும் போலும் திருமுலை மேல் அப்பும் களப அபிராமவல்லி அணிதரள கொப்பும் வைரக் குளையும் விடியின் கொழுங்கடையும் துப்பு நிலவும் எழுதி வைத்தேன் என் துணை விழிக்கே. என் கண்ணுல அப்படியே அவ காட்சி கொடுத்தாளா, அது அப்படியே கண்ணுல எழுதி வச்சுட்டேன். அவ காட்சி கொடுத்தா என்ன தெரிஞ்சது தெரியுமா? குழந்தைக்கு அம்மாவுடைய பால் கொடுக்கிற மார்பு தானே தெரியும். ஏன்னா அதுதானே அந்த பிள்ளைக்கு பால் கொடுக்கும். கை பிடிக்காது, கால் பிடிக்காது, பால் கொடுக்கிற மார்பு தான் குழந்தைக்கு பிடிக்கும். இது குழந்தை மனசு. இந்த குழந்தை பார்க்குது, ஞானப்பால் கொடுக்கிற திருமுலையின் செப்பும் கனக கலசமும் போலும் திருமுலை மேல் தந்தத்தினாலான செப்பு மாதிரி ஒரு மார்பகம், தங்க கலசம் மாதிரி ஒரு மார்பகம். இந்த ரெண்டும் பளிச்சுன்னு தெரியுது. செப்பும் கனக, கனகம்னா தங்கம், கனக துர்கான்னா தங்கமயமான துர்கை. செப்பும் கனக கலசமும் போலும் திருமுலை மேல் அப்பும் களப அபிராமவல்லி. சந்தனத்தை குழைச்சு நெஞ்சில தடவி இருக்கலாம். ஏன்? சந்தனம் அவ வீட்டுக்காரருக்கு ரொம்ப பிடிக்கும். தெரியுமா உங்களுக்கு? திருவாசகம் படிச்சிருக்கீங்கள்ல, சந்தன சாந்தின் சுந்தர போற்றி, சிந்தனை கரிய சிவமே போற்றி, எந்தமை ஆள கொள்வாய் போற்றி. சந்தன சாந்தின் சுந்தரர், அவருக்கு சந்தனம் ரொம்ப பிடிக்குமா. அவருக்கு எது பிடிக்குமோ அதை எடுத்து நெஞ்சில தடவிக்கிட்டாலாம். அப்பும் களப அபிராமவல்லி, கலவை சந்தன குழம்பை தடவி இருக்கக்கூடிய செப்பு போலவும் தங்க கலசம் போலவும் இருக்கின்ற ரெண்டு திருமார்பு முதல்ல தெரியுது. செப்பும் கனக கலசமும் போலும் திருமுலை மேல் அப்பும் களப அபிராமவல்லி. அப்புறம் உங்க கண்ணுல என்ன சார் பட்டுது? முதல்ல இது பட்டுதா, அப்புறம் கொஞ்சம் மேல போனேன், இந்த காதுல போட்டிருக்கிற கொப்பு. கொப்புன்னு தெரியுமா? இந்த பக்கம் இருக்குல்ல, காதுல போடுறது இல்லை, இந்த ஓரத்துல சின்னதா இருக்குல்ல, அதுல ஒண்ணு மாட்டி இருப்பாங்க, அதுக்கு பேரு கொப்புன்னு பேர். எங்க ஊர்ல, இந்தியாவில், தமிழ்நாட்டுல, செட்டி நாட்டுல, காரைக்குடியில அம்பாளுக்கு கொப்புடையாள்னு பேர். அவளது கூட்டம் அங்க போய் நிற்கும். அவள் கொப்பு அந்த இடத்துல ஒரு அணி. அணி தரள கொப்பும், தரளம்னா முத்து, முத்தாலாகிய கொப்பு. அப்புறம் காதுல வைரக்குலை. குலைன்னா என்ன தெரியுமா? பொதுவா காது அணி, பொதுவா ஆண் அணிகிறதுக்குத்தான் குலைன்னு பேர், பெண் அணிகிறதுக்கு தோடுன்னு பேர். குலை விரவு வடிகாதா கோயில் உளாயோ என்ன உலை உடையான் உள்ளிருந்து உளோம் போகீர் என்றானே. சுந்தரமூர்த்தி சுவாமி பாடுறார். குலை விரவு வடிகாதா, காதில் குலை, ஆண் அணிவதற்கு குலைன்னு பேரு. பொதுவா காதல போடுற அணிக்கு குலைன்னு சொல்றது உண்டு. அதனால அந்த வார்த்தையை இங்கே பயன்படுத்துறார். இன்னொன்னு கூட எடுத்துக்கலாம். சாக்தத்தை பொறுத்த மட்டும் சிவபெருமானாயிருந்தாலும் சரி, பிரம்மாவாயிருந்தாலும் சரி, திருமாலாயிருந்தாலும் சரி, எல்லாம் அம்பாள் பராசக்தியின் வேறு வேறு வடிவங்கள். அப்போ அவரு போடுற குலை இவளுக்கும் ஆயிற்று. அதே மாதிரி அவர் அணியக்கூடிய சந்திரன் இவளுக்கும் உரியது. அப்பும் களப அபிராமவல்லி அணிதரள கொப்பும், காதில் அணிந்த முத்து கொப்பும், வைரக் குளையும், வைரக் காதணி, அதுக்குத்தான் தாடங்கம்னு பேரு. வைரத்தினால பெருசா பண்ணியிருப்பாங்க. திருவானைக்காவல்ல அம்பாளுக்கு பேரு அகிலாண்டேஸ்வரி. அகிலாண்ட கோடி உலகின்ற பின்னையும் கன்னியன மறைபேசும் ஆனந்த ரூபமயிலே. யாரு? நம்ம தாய்மான சுவாமி பாடுறார். அவ காதுல தாடங்கம். முதல்ல ரொம்ப வேகமான அம்பாள். எதிர்த்தாப்புல இருக்கிற வீடெல்லாம் எரியுமா, எல்லாம் பயந்தாங்க. அம்பாள் உட்கரமா இருக்கிறா, மகாகாளியா இருக்கிறா. ஆதிசங்கரர் வந்தார், காதல தாடங்கத்தை பிரதிஷ்ட பண்ணினார். அம்பாளுடைய அந்த வேகம் மாறி சாந்தமாயிற்று. ஒரு பிள்ளையாரை எதிர்த்தாப்புல வச்சார்.
இன்னைக்கு போய் பாருங்க, அகிலாண்ட நாயகி அவளது அற்புதமா காட்சி கொடுக்கிறான், அருள் மழை பொழிகிறாள். அப்ப இதுக்கு என்ன பேரு? தாடங்கம். இன்னொன்னு சொல்லவா, அம்பாளுக்கு 2 காதுல தாடங்கம் இருக்குல்ல. தாடங்கம் என்ன தெரியுமா? வலது காதில் இருக்கிற தாடங்கம் சூரியன், இடது காதில் இருக்கிற தாடங்கம் சந்திரன். இப்ப புரியுதா உங்களுக்கு? இந்த தாடங்கத்தை தூக்கி அடுத்த பாட்டில் எரிய போறான். ஆமா, சந்திரனை தூக்கி எரிஞ்சா மேல சந்திரன் தானே தெரியுமா? வலது காது சூரியன் தாடங்கம், இடது காது சந்திரன். அவ என்ன பண்ண போற? அடுத்த பாட்டில் இடது காது தாடங்கத்தை கலட்டி எரிய போறான். அது மேல சந்திரனா தெரியுது. அணிதரள கொப்பும் வைர குளையும் விழியின் கொழுங்கடையும். அவ கண்ணு இந்த பாருங்க, இந்த இடத்துக்கு கடை கண்ணுன்னு பேர். அதுதான் கடை. கடைன்னு என்ன அர்த்தம்? ஒரு ஓரம் இந்த பக்கம், அதான் கொழுங்கடை. திருவிழியின் செழுமையான கடைசி பகுதி, அதாவது கடைக்கண். அம்பாளுக்கு பெருமை எது? கண்ணா கடைக்கண்ணா? உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு 69ஆம் பாட்டு நினப்பு வருதா? தனந்தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனந்தரும் தெய்வ வடிவுந்தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனந்தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே. அதுதான் இந்த விழியின் கொழுங்கடை. செப்பும் கனக கலசமும் போலும் திருமுலை மேல் அப்பும் கலப அபிராமவல்லி அணிதரள கொப்பும் வைர குளையும் விழியின் கொழுங்கடையும் துப்பு நிலவும். துப்புன்னா பவளம், நிலவுன்னா சந்திரன். அவளை பார்க்கிறார். இந்த மேல வந்தாச்சு, மார்பை பார்த்தார், காதை பார்த்தார், முகத்தை பார்க்கிறார். முகத்துல பளிச்சுன்னு இதழ் தெரியுது, பவளம் போல் இதழ். அம்பாளுடைய இதழ் எப்படி? பாட்டு ஞாபகம் வருதா? பவள கொடியில் பழுத்த செவ்வாயும் வருதா? ஞாபகம் இருக்கா? அவளுடைய இதழ் பவளம் மாதிரி, அது துப்பு. நிலவுன்னா என்ன அர்த்தம்? அவ முகத்துல தெரிகிற புன்னகை சந்திரன் மாதிரி இருக்கு. துப்பு நிலவும், பவளம் போன்ற இதழும் நிலவு போன்ற புன்னகையும். அப்படியே சிரிக்கிறா. அந்த புன்னகை அப்படியே மனசுல எழுதி வச்சேன். எதுல? 2 விழியிலையும். மற்றதையெல்லாம் விட்டுட்டேன், அவளை எழுதி வைத்தேன். இந்த கண்ணுக்குள்ள ஒரு பாவை இருக்குல்ல, எனக்கு 2 கண்ணுக்கும் உள்ள பாவை அபிராமி. கண்ணை மூடுனா யாரு தெரியவா? அபிராமி தான் தெரியவா. இதுக்குத்தான் தியானம்னு பேர். கண்ணை மூடுனா அபிராமி தெரியணும், கண்டதெல்லாம் தெரியப்படாது. அதனாலதான் அதுக்கு என்ன பேரு? தியான சுலோகம். கண்ணில் எழுதிய வடிவம். அம்பாளை கண் முன்னால பார்க்கிறார், பார்க்க போறார். செப்பும் கனக கலசமும் போலும் திருமுலை மேல் அப்பும் கலப அபிராமவல்லி. அபிராமவல்லின்னா ரொம்ப அழகுள்ள பொண்ணுன்னு அர்த்தம். அபிராமம்னாலே அழகு. பழைய காலத்துல ஒரு பாட்டு வரும், யார் யாருக்கு என்னென்ன அழகுன்னு ஒரு பழைய பாட்டு வரும். சுரதந்தனில் இழைத்த தோகை, சுகிர்த விரதந்தனில் இழைத்த மேனி, சரதம் கொடுத்திழைத்த தாதா, குவலயத்தில் கொடுத்திழைத்த தாதா, கொடுஞ்சமரில் பட்ட வடு துளைத்த கல் அபிராமம். சார் பாட்டு புரியலையே. கணவனுக்காக தன்னை கொடுத்து இழைத்து போன மேனியை உடைய மனைவி, அவதான் அழகான். சுரதந்தனில் இழைத்த தோகை, சுகிர்த விரதந்தனில் இழைத்த மேனி. கந்த சஷ்டி விரதம் அது இதுன்னு விரதம் இருந்து உடம்பு இழைச்சு போகுது பாருங்க, அது அழகாம். சரதம் கொடுத்து இழைத்த தாரா, கொடுத்து 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 இழைச்சு போன வள்ளல். கொடுஞ்சமரில் பட்ட வடுத்துளைத்த கல். நான் சண்டை போட்டேன், இறந்து போயிட்டேன், என் பேரை என் வடிவத்தை ஒரு கல்லுல வச்சிருக்கிறாங்க. அந்த கல்லு இதுதாண்டா உலகத்திலே அழகு. பழைய பாட்டு. சுரதந்தனில் இழைத்த தோகை, சுகிர்த விரதந்தனில் இழைத்த மேனி, சரதம் கொடுத்திழைத்த தாதா, கொடுஞ்சமரில் பட்ட வடு துளைத்த கல் அபிராமம். அபிராமம்னா அழகுன்னு அர்த்தம். அபிராம வல்லின்னா அழகுக்கொருவரும் ஒவ்வாத வல்லின்னு அர்த்தம்.
செப்பும் கனக கலசமும் போலும் திருமுலை மேல் அப்பும் களப அபிராமவல்லி. அவளே குளிர்ச்சி. அவன் நெஞ்சில் அணிந்திருக்கிற சந்தனம் அதை விட குளிர்ச்சியும் மனமும். சந்தனம் எப்படி தெரியுமா? தான் தேய்ந்து மற்றவர்களுக்கு மனம் கொடுக்கும். வாழ்க்கையில சந்தனம் மாதிரி இருக்கணும். எங்க இந்தியாவில் யாராவது இறந்து போனா சில பெரிய ஆளுகளுக்கு சந்தன கட்டையை போட்டு எரிப்பாங்க. ஏன்? அவர் தான் சந்தனம் போல இல்லை. செத்ததுக்கு அப்புறம் கட்டையாவது சந்தனமாய் இருக்கட்டும். அந்த கட்டை சந்தனமா இல்லை, இந்த சந்தன கட்டையாவது போடுவோம். அடுத்த பிறவியிலையாவது அவர் சந்தன கட்டை மாதிரி அடுத்தவங்களுக்கு பயன்படட்டும். அப்பும் களப அபிராமவல்லி அணிதரள கொப்பும் வைர குலையும் விழியின் கொழுங்கடையும் துப்பு நிலவும் எழுதி வைத்தேன் என் துணை விழிக்கே. அம்மையிடத்திலே பார்வை போகுமானால் மற்ற சிந்தனைகள் வராது. 78 பாட்டாச்சு. எல்லாம் மேல பார்க்கறாங்க. இன்னைக்கு அபிராமி பட்டர் கதை முடிஞ்சு போச்சு. ராத்திரி ஆயிடுச்சு. சூரியன் மறைஞ்சிட்டான். நல்ல இருட்டு வரப்போகுது. எல்லாரும் பார்க்கறாங்க. சந்திரன் தெரியணும். இப்போ ஒரு பாட்டு பாடுறார். விடிக்கே அருளுண்டு அபிராமவல்லிக்கு, வேதன் சொன்ன வடிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு, அவ்வடி கிடக்க படிக்கே சுழன்று பாவங்களே செய்து பால் நரக குளிக்கே அழுந்தும் கயவர் தம்மோடு என்ன கூட்டு இனியே. அம்பாள் திருவிழியிலே அருள் கிடைக்கும். அந்த அருள் இருக்க அது எம்மை காப்பாற்றும். அது என்ன விழி? நம்ம ஊர்ல, எங்க ஊர்ல ஒரு பணக்காரர் இருக்காரு. யாராவது வந்தா இந்த டிரைவருக்கு கண்ணாலே சாடை காட்டுவார். டிரைவர் ஓடி போய் காப்பி எல்லாம் கொண்டாந்துருவேன். சில பேர் வந்தா அதுக்கு ஒரு சாடை காட்டுவார். கிட்டே வரமாட்டாங்க யாரு. எல்லாம் குறிப்பு சொல்ல மாட்டாங்க. நம்ம வீட்டில் ஒரு குறிப்பு இருக்குல்ல, யாராவது விருந்துக்கு வந்தா அப்படி திரும்பி மனைவியை பார்க்கும். முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிச்சதுன்னா அவர்கிட்ட என்ன சொல்லுவான்? நீங்க சாப்பிட்டுத்தானே வந்திருப்பீங்க. அந்த முகம் நல்லா இருந்ததுன்னா நம்ம வீட்டில் சாப்பிடுங்க. குறிப்பு தானே. அம்பாள் கண்ணால ஒரு பார்வை பார்த்தா கலைமகள் சரஸ்வதி அன்பர்களுக்கு அறிவை கொடுப்பாளாம். இவ பார்வை பட்ட உடனே மகாலட்சுமி செல்வத்தை அள்ளி கொடுப்பாளாம். என்ன வேணும்? அம்பாள் பார்வை வேணும். விழிக்கே அருளுண்டு அபிராமவல்லிக்கு. திருவிழியால் கிடைக்கக்கூடிய பேரருள் அபிராமவல்லிக்கு உண்டு. அது கிடைக்கணும்னா என்ன சார் செய்யணும்? அந்த கடைவிழி பார்வை நம்ம மேல படணும்னா வேதம் சொன்ன மாதிரி வாழணும். ஆமா, வேதம் என்ன சொல்லுது? வேதம் 4 சொல்லுது. அறம், பொருள், இன்பம், வீடு. அறம்னா என்ன? கொடுக்கிறது. கொடு கொடு கொடு. அறிவுள்ளவன் அறிவை கொடு, பணம் வச்சிருக்கவன் பணத்தை கொடு, உடம்பு நல்லா இருக்கிறவன் உழைப்ப கொடு. இந்த வாழ்க்கை கொடுப்பதற்கே தவிர எடுப்பதற்கு அல்ல. கொடுப்பது அறம், ஈதல் அறம். ஔவையார் சொல்றா, முடிஞ்சு போச்சு. பொருள்னா என்ன? தப்பு தண்டா பண்ணாம சம்பாதிக்கிறது பொருள். அடுத்தவனுக்கு துன்பம் கொடுக்காம சம்பாதிக்கிறது பொருள். அடுத்தவனை ஏமாத்தாம சம்பாதிக்கிறது பொருள். இன்பம்னா என்ன? கணவனும் மனைவியும் மனசு ஒருமைப்பட்டு மனதினாலே மகிழ்வது இன்பம். வீடுன்னா என்ன? இந்த 3ஐயும் ஒழுங்கா இதே மாதிரி செஞ்சிட்டா வீடு தன்னால வரும். அதனாலதான் திருவள்ளுவர் இந்த 3ஐயும் பாடிவிட்டு வீட்டை பாடாம விட்டு விட்டாரு. இந்த 3ம் செஞ்சிட்டீன்னா வீடு தன்னால வரும்டா. அப்புறம் என்ன? அதான் வேதம் சொன்ன வழி. அறம், பொருள், இன்பம், வீடு. இந்த வழி. இன்னொன்னு சொல்லவா? மனசுக்கு சுத்தமாயிரு. மற்றதெல்லாம் வேண்டாம். உங்க மனசுக்கு தெரியுமா இல்லையா நீங்க பண்றது சரியா தப்பான்னு? இந்த மனசாட்சி மாதிரி வேற ஒண்ணும் கிடையாது. கடவுள் தான் உள்ள வந்து மனசாட்சியா உட்கார்ந்து இருக்கிறார். நமக்கு தப்புன்னு தெரிகிறது செய்யக்கூடாது. மனத்துக்கண். அதனாலதான் நெஞ்சுண்டு எமக்கு. என்ன வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சு உண்டு. மனசை வச்சு தாண்டா தீர்மானிக்கணும். நீ பண்றது சரியா தப்பா மனசு சொல்லும். இந்த காரியத்தை பண்ணாதே, தப்பு பண்ணக்கூடாது. மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அரண். மற்றதெல்லாம் ஆகுல நீர பிற. மற்றதெல்லாம் ஊர் பெருமைக்கு ஆரவாரம். தன்னஞ்செறிவது பொய்யற்க.
உன் மனசுக்கு சுத்தமாயிரு. உன் மனசுக்கு தெரிய தப்பு பண்ணாதே. பண்ணிட்டா தன்னெஞ்சே தன்னை சுடும். அடுத்தவன் சுட வேண்டாம், உன் மனசே உன்னை சுட்டுப்படும். இப்படி வாழ வேண்டும். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும். நீ நல்லவனாயிரு, நல்லதை எண்ணு. இதுதான் வேதம் சொன்ன வழி. வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு. அப்படி இருக்கிற பொழுது அந்த வழி இருக்க கிடக்க பழிக்கே சுழன்று. சில பேர் ஊர்ல இருக்கிறான், பழிதான் செய்வான், பாவத்தை கொள்முதல் பண்ணுவான். பழியை விட பாவம் பொல்லாது. ஒரு தப்பு பண்ணிட்டான், அதனால நம்ம பேரு கெட்டு போச்சு, அது பழி. ஒரு தப்பு பண்ணிட்டான், ஒரு குடும்பமே அழிஞ்சு போச்சு, அது பாவம். இவன் இந்த பழிக்கும் பாவத்துக்கும் தான் வாழ்க்கை நடத்தினான். சில பேரு பழி செயல்களில் உழன்று கொடிய பாவங்களே செய்து, வெம்பாவங்களேங்கிறார், கொடிய பாவங்களே செய்து. சார் இப்படி எல்லாம் பண்ண என்ன ஆகும்? ஒரு இடத்துல உங்க பேரை பதிவு பண்ணி வச்சிருவாங்க. எந்த இடத்துல நரகம்னு ஒண்ணு இருக்கு, அது எப்படி இருக்கும்? அது பாழா போன நரகம். ஐயோ, என்னமோ வார்த்தை சொல்றீங்களே, பாழா போன நரகம், பால் நரகம். அங்க போனா மாட்டிக்கிடுவே. எல்லா கஷ்டங்களும் அங்க உண்டு. யார் யார் என்னென்ன தப்பு பண்ணினானோ அவளதுக்கும் தண்டனை அங்கே உண்டு. இங்கே தப்பிச்சவனெல்லாம் அங்கே மாட்டிக்குவான். பால் நரக குழிக்கே அழுந்தும். அந்த குழியில போய் விழுந்து அழுந்த கூடிய கயவர். கயவர் தான் யாரு? இழிகுணத்தவர், தவறு செய்பவர். அவரோட எனக்கு என்ன கூட்டு? கூட்டுன்னா தொடர்பு. நல்லவனோட இருந்தா தான் மனசு நல்ல வழியில இருக்கும். கெட்டவனோட இருந்தா மனசு கெட்ட வழியில தான் போகும். மனுஷனுக்கு பேர் தெரியுமா? சோசியல் அனிமல், சமுதாய விலங்கு. ஏன் அப்படி பேர் வச்சான்? இந்த விலங்கெல்லாம் கூட்டமா தெரியும், இந்த மனுஷனும் கூட்டமா தெரிவான். பக்தர்கள் சபையில் உட்கார்ந்து இருந்தா அம்பாளை கும்பிட்டு அபிராமி அந்தாதி பாடுவான். எங்கேயாவது அரசியல் கூட்டத்தில் போய் உட்கார்ந்தா கட்சிக்காரனாவே மாறி போயிடுவான். நாஸ்திகம் பேசுற இடத்துல இருந்தா ஆமாமா இதுவும் சரிதான் என்பான். இந்த மனசு சார்ந்ததன் வண்ணமாம் தன்மைத்து. மனசனுடைய இயற்கை என்ன? எதை சார்ந்து இருக்கிறியோ அது மாதிரி தான் மனசு இருக்கும். அப்ப என்ன செய்யணும்? கயவதம்மோடு எனக்கு என்ன கூட்டு வேண்டாம். அப்ப யாரோட கூட்டு? அன்பர்களோடு கூட்டு. அது பின்னால சொல்ல போறார். விழிக்கே அருளுண்டு அபிராம வல்லிக்கு. இந்த பாட்டை ஆரம்பிச்சாரா, அபிராமி காதுல போட்டிருந்த தாடங்கத்தை எடுத்தான், அப்படியே வீசினான். மேலே ஆகாசத்துல சந்திரன் பளிச்சுன்னு தெரிஞ்சுது. அந்த சந்திரனை கூப்பிடல, இவ காது தாடங்கமே சந்திரன். அப்படியே தூக்கி வீசுறா. ராஜா பார்க்கறான், என்னடா ஆடி அமாவாசை அன்னைக்கு சந்திரன் வந்துட்டான். அவ்வளவு பேரும் பார்க்கறாங்க, இவர் காலில் விழுந்து கும்பிடுறாங்க. இவருக்கு அந்த நினைப்பே கிடையாது. இவருக்கு முழுக்க எங்க நினைப்பு? துப்பு நிலவும் எழுதி வைத்தேன் என் துணை விழிக்கே. அம்மா நிலவு வரணும், அதைத்தான் கோடி காட்டுற மாதிரி முதல் பாட்டுல துப்பு நிலவும்னாரு. நீ மறந்துடாதே, நான் பாட்டு பாடிக்கிட்டே இருக்கிறேன், உன் பாட்டை கேட்டனா எனக்கு எல்லாம் மறந்து போச்சுன்னு சொல்லிவிடாதே. இப்படித்தான் உங்க வீட்டுக்காரரு திருமறைக்காடுங்கிற வேதாரண்யத்துல ஒரு காரியம் பண்ணனாரு. அப்பர் சுவாமி பாடிக்கிட்டே இருந்தாரு, கதவை திறக்கணும்னு. சிவபெருமான் திறக்கவே இல்லை. ஒரு பாட்டு, 2 பாட்டு, 3 பாட்டு, 4 பாட்டு, 7, 8, 9, என்னடா திறக்கவே மாட்டேங்குது. இரக்கம் ஒன்றிலீர் எம்பெருமானிரீர் சரக்க இக்கதவம் திறப்பிம்மினே. முருகா கடவுளே, உனக்கு இரக்கம் கிடையாதா? கதவை திற. ஆமாமா நான் மறந்துட்டேன், நீ பாடிக்கிட்டே இருந்தியா, பாட்டு நல்லா இருந்துச்சா, அதுல என்ன மறந்துட்டேன், சாரி. கதவை திறந்தாரா சிவபெருமான். அது மாதிரி அம்மா தாயே 77 பாட்டு பாடிட்டேன், 78வது பாட்டு பாடுறேன். நிலவு வரணும், கொஞ்சம் மறந்துடாது. உன் பாட்டை கேட்டேன், என்னை மறந்து விட்டேன், இறந்தே விட்டது இவ்வுடம்பேன் அப்படின்னு சொல்லாதே. அம்மா புரிஞ்சுக்கிட்டா. பையன் கெட்டிக்காரன் குறிப்பு கொடுத்துட்டான். காதலிருந்து வீசினாலா. விழிக்கே அருளுண்டு அபிராம வல்லிக்கு வேதன் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு. அவ்வழி கிடக்க பழிக்கே சுழன்று பாவங்களே பழிக்கே சுழன்று வெம்பாவங்களே செய்து பால் நரக குளிக்கே அழுந்தும் கயவர்தம் மோடு
என்ன கூட்டு இனியே. இந்த இவங்களோட எனக்கு என்ன கூட்டு? அப்ப யாரோட கூட்டு வேணும்? வள்ளலார் பாடுவார், ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும். பெருமை பெரும் எனது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும். பெருநெறி பிடித்தொடுக வேண்டும், மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும். மறுவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும், உனை என்று மறவாதிருக்க வேண்டும். மதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும். தர்மமிகு சென்னையில், சென்னைக்கு பேரு தர்மமிகு சென்னை, மறந்துடாதீங்க. தர்மமிகு சென்னையில் கந்தகோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்தவேளே. தன்முகத்துய்யமணி உன்முகச் செய்வமணி ஷண்முக தெய்வமணியே. கந்தகோட்டத்தை வச்சு பார்த்தா சென்னை தர்மமிகு சென்னை. நீங்க வேற எதையும் வச்சு பார்க்கப்படாது, கந்தகோட்டத்தை மட்டும்தான் வச்சு பார்க்கணும். ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர் கூட்டுத்தான் வேண்டும், மற்ற கூட்டு எனக்கு வேண்டாம். இப்ப அம்பாள் தாடங்கத்தை வீசிட்டான். சந்திரன் தெரிகிறான், எல்லாரும் கும்பிட்டுறாங்க. இவரு மிச்ச பாட்டை அம்பாளை நினைச்சு மடமடன்னு பாடினாரு. இதுவரைக்கும் பாடின போது மனநிலை வேற, இப்ப பாடுற போது மனநிலை வேற. மறந்துடாதீங்க, இதுவரைக்கும் பையன் பரீட்சை எழுதி விட்டு ரிசல்ட் எப்படா வரும்னு காத்து கிடந்தான். இப்ப பேப்பர்ல ஃபர்ஸ்ட் ரேங்க்னு வந்துருச்சு. எப்படி பாடுவான்? நீ பாருங்க பாட்டை. கூட்டியவா அடியார் கூட்டத்தில் என்ன சேர்த்து விட்ட, எனக்கு அருள் பண்ணிட்டியே. யார் யாருக்கோ பண்ணன அருளை எனக்கும் பண்ணிட்டியே அம்மா. குமரகுருபர சுவாமிக்கு பண்ணன அருள் எனக்கு கிடைத்து விட்டது. கூட்டியவா தகுதியற்ற என்னை அடியார் கூட்டத்தில் கூட்டியவா. நீதானம்மா பண்ணன. கூட்டியவா என்னை தன் அடியாரில். நீ கூட்டுவித்தால் தான் நான் கூட முடியும், இல்லைன்னா முடியாது. பாட்டுவித்தால் பாடுகின்றேன், பணிவித்தால் பணிகின்றேன். பதியே உன்னை கூட்டுவித்தால் கூடுகின்றேன், குலைவித்தால் குலைகின்றேன். குறித்த ஊனை ஊட்டுவித்தால் உண்டுகின்றேன், உறக்குவித்தால் உறங்குகின்றேன். உறங்காது என்னை ஆட்டுவித்தால் ஆடுகின்றேன். அந்தோ இச்சிறியேனால் ஆவதென்னே. ராமலிங்க சுவாமி ஆட்டுவித்தாளார் ஒருவர் ஆடாதாரே. அப்பர் சுவாமி தேவாரத்தை ராமலிங்க சுவாமி திருவருட்பாவில இப்படி பாடினார். அம்மா நீதான் என்னை கூட்டுவித்தாய். கூட்டியவா என்னை, என்னை தகுதியில்லாத என்னை, அதான் முக்கியம். நான் லாயக்கில்லாத ஆளு. கூட்டியவா எனக்கு போய் இப்படி ஒரு காட்சியை கொடுத்து சந்திரனை உண்டாக்கினாயே. கூட்டியவா என்னை தன்னடியாரில். என் வினையெல்லாம் போயிடுச்சு. ஏன்? அம்பாள் எனக்காக ஒரு கருணை காட்டிவிட்டா. அப்ப நம்ம வினக்கணக்கு முடிஞ்சு போச்சு. என்னை தன்னடியாரில் கொடிய வினை ஓட்டியவா. கண்ம வினை இருந்தால் கடவுள் காட்சி கிடைக்காது. பழைய வினை உட்கார்ந்து இருந்ததுன்னா கடவுள் வந்தா கூட பார்க்க மாட்டேன். கண்மவினை நிக்கிற பொழுது ஒன்னும் பண்ண முடியும். அந்த ஆளுக்கு பிராப்தம் இல்லைம்பாங்க. பிராரப்தம் இல்லை, கடவுளே வந்தாலும் இல்லைன்னுட்டு போயிடுவான். கொடிய வினை ஓட்டியவா, கொடிய கண்ம வினைகளை என்னை விட்டு ஓட்டியவா. ஆமா, அடியார்களோட சேர்ந்தா அதனால என்ன சார் கிடைக்கும்னு கேட்குறீங்களா? நாலடியார்னு ஒரு நூல் அந்த காலத்திலே சமண முனிவர்கள் எழுதியது. 400 முனிவர்கள் எழுதி வச்சுட்டு ஓடி போயிட்டாங்க. பாட்டு மட்டும் கிடைச்சது. யாரு பாடுனாங்கன்னு தெரியல. திருக்குறளுக்கு சமமாக வைத்து எண்ணப்படத்தக்க நூல் நாலடியார். பழகு தமிழ் சொல்லருமை 4-2 4ன்னா நாலடியார், 2ன்னா திருக்குறள். அதுல ஒரு பாட்டு வரும். எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு சாக்கடை ஓடுனுச்சு. சாக்கடை சாக்கடைன்னு எல்லாரும் சொன்னாங்க. இந்த சாக்கடை தண்ணி ஒரு நாள் மழை பெஞ்ச போது கங்கையில போய் கலந்துருச்சு. இப்ப எல்லாரும் கங்கா தீர்த்தம்ங்கிறாங்க. நேத்திக்கு சாக்கடை இதுதான், இன்னைக்கு கங்கையில சேர்ந்துருச்சு, கங்கா தீர்த்தம்னு தலையில தொளிச்சுக்கிறாங்க. அது மாதிரி நேத்திக்கு சாக்கடை போல இருந்த நான் இன்னைக்கு நல்ல அடியார்கள் கூட்டத்தில் சேர்ந்துட்டேன். நேத்தி எம்பேர் சாக்கடை, இன்னைக்கு எம்பேர் கங்கா தீர்த்தம். ஊரங்கன நீர் உறவு நீர் சேர்ந்தக்கால் பேரும் பெரிதாகி தீர்த்தமாம். ஓரும் குளமாட்சி இல்லாரும் குன்று போல் நிற்பர் நலமாட்சி நல்லாரை சேர்ந்து.
அந்த காலத்தில் எங்கள் பேராசிரியர் டாக்டர் வாசுப மாணிக்கனார் இடத்துல 400 நாலடியாரில் 200 பாட்டு ஒப்பிச்சு பரிசு வாங்கினேன். அது எங்கேயாவது நான் சொல்லணுமா இல்லையா? நாலடியார் அப்பப்போ வந்து நிற்பார். அந்த காலத்தில் படித்தது 1962 படித்தது. அருமையான நூல் நாலடியார். அதில் சொன்ன மாதிரி அடியார்களோட என்ன சேர்த்து விட்ட பெண தன்னால ஓடி போயிடுச்சு. கூட்டியவா என்னை தன்னடியாரில் கொடிய வினை ஓட்டியவா என் கண் ஓடியவா, நீ எனக்கு முன்னால அருள் புரிய நடந்து வரல, ஓடி வந்தாய். என் கண் ஓடியவா, எங்கிட்ட ஓடி வந்தி அம்மா. எங்க குழந்தை சாக்கடையில விழுந்தா அம்மா அதை தூக்குறதுக்கு ஊர்ந்து வருவாளா, ஓடி வருவாளா? ஓடியவா, எங்கிட்ட ஓடி வந்தியே. பழனி ஆண்டவனை பார்த்திருக்கீங்களா? பழனிக்கு போயிருக்கீங்கள்ல, பழனி ஆண்டவனை பாருங்க. இந்த வலது முழங்கால் முன்னால இருக்கும். இந்த ரேஸில் 1 2 3 ஓடுறதுக்கு ரெடி அடிப்பாங்கல்ல, இடது கால் பின்னால இருக்கும், வலது காலை முன்னால வச்சிருப்பான். பார்த்திருக்கீங்களா? பழனி ஆண்டவன் வலது முழங்கால் முன்னால இருக்கு. டேய், நீ கூப்பிட்டினா ஓடியாந்துரு வேண்டா, பாவி பயலே, என்ன தவிர எல்லாரையும் கூப்பிடுறியடா. யார் யாரையோ கூப்பிடுறியே சொல்றானா இல்லையா? அது மாதிரி என் கண் ஓடியவா, அருள் புரிவதற்கு என்னிடத்திலே அசைந்து வரவில்லை, நடந்து வரவில்லை, நகர்ந்து வரவில்லை. ஓடியவா, ஓடி வந்தாய். ஓடி வந்ததுக்கு அப்புறம் உன்னை பார்க்கறதுக்கான கண்ணை எனக்கு கொடுத்தேன். நீ கண்ணை கொடுத்தா தாம்மா உன்னை உள்ளபடி பார்க்க முடியும். தன்னை உள்ள வண்ணம் காட்டியவா. குழந்தை சாக்கடையில விழுந்துருச்சு. அம்மா ஓடி வந்தான், குழந்தைய தூக்கிட்டான். தூக்கிட்டு என்ன பண்றான்? நல்ல தண்ணியில குளிப்பாட்டுறான். இந்த பிள்ளை அழுது, அம்மா நான் விழுந்துட்டேனா, கழுத்து வரைக்கும் தண்ணி வந்துருச்சா, எனக்கு பயமா இருந்துச்சு. கவலைப்படாதே, நான் அம்மா இருக்கேன்ல, நான் உன்னை பார்த்துக்கிறேன். இந்த தாய்க்கு இவளது கவலை இருந்தா அந்த தாய்க்கு எவ்வளவு கவலை இருக்காது. எங்க நமக்கு எல்லாத்தையும் கொடுத்தவ அவதானே. கல்வியலான் கற்பித்தாய், நின்பால் நேயம் காண வைத்தாய், இவ்வுலகம் காணல் என்றே ஒல்லு வகை அறிவித்தாய். உள்ளே நின்று என் உடையானே நின்னருளும் உதவுகின்றாய். இல்லை என பிறர்வார் சென்றிரவா வண்ணம் ஏற்றமளித்தாய். இரக்கம் என்னே என்னே செல்வகருட் குருவாகி நாயினேனி சிறுகாலை ஆட்கொண்ட தேவதேவே. வள்ளற் பெருமான் சொல்றார். இந்த அம்மா சொல்றாளே, நான் அம்மா இருக்கேன், சரியா? அம்மா உனக்கு தெரியுது இல்ல? அது மாதிரி உள்ள மாதிரி அவ காட்டுனாளா. நான் யாருன்னு பாரு, உலகத்துல தெரியாது, என்னை மகாமாயாங்கிறான். அறிவு கண்ணுக்கும் ஞான கண்ணுக்கும் தெரியும். நான் தருகிறேன் ஞான கண்ணை, தன்னை உள்ள வண்ணம் காட்டியவா. காட்டுவித்தால் தான் காண முடியும், காட்டுவித்தால் அன்றி காண முடியாது. கூட்டியவா என்னை தன்னடியாரில் 1, கொடிய வினை ஓட்டியவா 2, என் கண் ஓடியவா 3, தன்னை உள்ள வண்ணம் காட்டியவா 4. உன்னை நான் பார்த்தனா அம்மா, இந்த மனசு இந்த கண்ணு 2க்கும் இது வரைக்கும் கிடைக்காத சந்தோஷம் கிடைச்சிருச்சம்மா. நான் எதையோ பார்த்து சந்தோஷப்படுறவன் உன்னை பார்த்தனா கண்ணும் மனமும் கடிக்கின்றவா. கண்ட கண்ணும் மனமும் கடிக்கின்றவா. கண்ட கண்ணுனா எண்ணிய மனம்னு சேர்த்துக்கணும். நீங்க கண் கண்டது, மனம் எண்ணியது. கண்ட கண்ணும் மனமும் கடிக்கின்றவா. எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு அம்மா. இந்த உலகத்தை பத்தி நான் கவலைப்படலை. யாராவது நம்மளை பார்த்து சிரிப்பானே எனக்கு தோணலை. எல்லாருக்கும் முன்னால உன்னை நினைச்சனா, உன்னை பார்த்தனா, உன்னை மாதிரி சந்தோஷமா ஆடணும்னு தோணுச்சு. நான் ஆட ஆரம்பிச்சேன். இந்த ஆனந்த நடனத்தையும் நீதானே அம்மா கொடுத்தே. ஆட்டியவா நடம், நடம்னா ஆனந்த நடனம். ஆட்டியவா என்னை நடனமாட வைத்தவா யாரு? ஆடகத்தாமரை யாரணங்கே. ஆடகம்னா தங்கம். பொற்றாமரையிலே இருக்கிற அன்னையே யாரு? தங்கத்தாமரையில இருக்கவ யாரு? திருவாரூரா இல்ல, காசியா இல்ல, காஞ்சியா இல்ல, திருவொற்றியூரா இல்ல, திருக்கடவூரா இல்ல, மதுரையா? ஆமா, அவதான் பொற்றாமரை. தெரியுமா?
மதுரையிலே தங்கத்துல தாமரை பூத்து தான். இந்த குளத்துக்கு என்ன பேரு? பொற்றாமரை குளம். எங்க செட்டி நாட்டில் ஒரு ஆட்சி, அந்த காலத்துல தாலாட்டெல்லாம் பாடுவாங்க. இப்ப தாளாவது ஆட்டாவது எல்லாம் ஓடி போயிடுச்சு, தாலாட்டே பாடுறதில்லை. அந்த ஆட்சி இந்த குழந்தைய தொட்டில்ல போட்டு தாலாட்டுது. கண்ணாளா மீனா மதுரை மண்ணால வாரான்னு, பொன்னால தாமரப்பூ பூக்கும் அந்த பொய்கையிலே. மீனாட்சி மதுரை ஆள வாரான்னு தாமரப்பூ மலரா பூக்காம தங்கமா பூத்துதான். அவ வெறுமைக்கு தங்கமால இருக்கணும். கண்ணாளா மீனா ஆச்சு தாலாட்டு பாட்டு அந்த காலம். கண்ணாளா மீனா மதுரை மண்ணால வாரான்னு, பொன்னால தாமரப்பூ பூக்கும் அந்த பொய்கையிலே. பொற்றாமரை, பொற்றாமரைக்கு என்ன பேர் தெரியுமா? தருமபுர ஆதீனம். அதை உருவாக்கியவர் குருஞான சம்பந்தர். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பிறக்கிறார், மதுரைக்கு வருகிறார். மீனாட்சியின் சன்னிதானத்தை விட்டு நான் வரமாட்டேன் என்று மதுரையிலேயே இருக்கிறார். பொற்றாமர குளத்தை சுத்தி சிவபூஜை பண்றாங்க. இவர் பார்க்கிறார், சிவபெருமானே நானும் பூஜை பண்ணணும், எனக்கு சிவலிங்கம் வேணும். சிவபெருமான் கனவுல சொல்றார், நாளைக்கு காலையில பொற்றாமர குளத்துல இறங்கு, ஈசான்ய மூலையில உனக்கு கையில் சிவலிங்கம் கிடைக்கும். உள்ள இறங்கிட்டாருங்க, 3 முங்கு போட்டு எந்திரிக்கிறாரு, அழகான சிவலிங்கம் கிடைக்குது. பொற்றாமரை கிட்டத்தட்ட 400 வருஷத்துக்கு முன்னால, ஒரு உத்தேச கணக்கு நான் சொல்றேன், பொற்றாமரை கிடைச்சது. இன்றைக்கும் தருமபுர ஆதீனத்தில் வழிபடப்படுவது அந்த சொக்கலிங்க பெருமான். உனக்கு பணி செய்ய உந்தனையன் நாளும் நினைக்க வரவெனக்கு நீதா, மனக்கவலை நீக்குகின்ற தென்மதுரை நின் மலனே எவ்வுலகும் ஆக்குகின்றாய் சொக்கநாதா. சொக்கநாத வெண்பா அவர் தான் பாடுறாரு. யாரு? குருஞான சம்பந்தர். அவருக்கு பொற்றாமரையிலே சிவலிங்கம் கிடைச்சது. நடம் ஆடகத்தாமரை யாரணங்கே, பொற்றாமரையிலே இருக்கக்கூடிய அணங்கான அங்கையற்கண் அம்மையே. அப்போ இவருக்கு அம்பாள் எப்படி காட்சி கொடுத்திருக்கா? மீனாட்சி மாதிரி காட்சி கொடுத்திருக்கா. அடுத்த பாட்டு, அணங்கே தேவி. அணங்குன்னா மிகச்சிறந்த பெண், பராசக்தி தேவி. கடைசியில காரைக்கால் அம்மையாருக்கு என்ன வடிவம் கிடைச்சுதான்? வணங்கு பேர் எல்லாரும் வணங்கக்கூடிய அணங்கின் வடிவம் கிடைச்சது அப்படின்பார். அணங்கு, அணங்குன்னா தேவி பராசக்தி. அணங்கே தேவி, நான் ஒன்னத்தான் கும்பிடுவேன். இந்த இந்த கலைமகள், அந்த பக்கம் அலைமகள், பிரம்மா விஷ்ணு ருத்ரர் தேவேந்திரன், இவங்கள்லாம் உனக்கு பரிவாரம். பரிவாரம்னா தெரியுமா? தொண்டு பண்ற ஆட்கள். உனக்கு வேலைக்காரங்க, வேலைக்காரனை கும்பிடுறதா வீட்டுக்காரனை கும்பிடுறதா? நீ தான் எல்லாத்துக்கும் மேலே. அதனால உன்னைத்தான் கும்பிடுவனே தவிர இவங்களையெல்லாம் கும்பிட மாட்டேன். அணங்கே அணங்குகள் நின் பரிவாரங்கள். பரிவார தேவதைன்னா தெரியுமில்ல, கோயில்ல சிவலிங்கம் நடுவில் இருக்கும், சுத்தி வர இருக்கிற சாமிக்கெல்லாம் என்ன பேரு? பரிவார தேவதைன்னு பேர். எங்க ஊர்ல ஒரு கதை சொல்லுவான். பரிவார தேவதைகள்ல ஒண்ணு இன்னொன்னு பார்த்துதான். என்ன கேட்டுதான்? இந்த ஐயர் தினம் நமக்கு இந்த வெள்ளை சாதத்தை தான் வைக்கிறாரு, நைவேத்தியம். அவர் என்ன பண்ணுவார்? மேலே கொடுத்தா தனியாக அவர் வைப்பார், வெள்ளை சாதத்தை தான் வைக்கிறாரு. சக்கரை பொங்கல் வச்சா பரவாயில்ல. அங்கே மேலே சிவபெருமான் சொன்னாராம், உடையவருக்கே உண்டிப்பு, உடையவருக்கே உண்டி சாதம் தான் கிடைக்குது, சுத்தி இருக்கிற சாமியெல்லாம் சக்கரை பொங்கல் கேட்குதான்னாராம். உடையவருக்கே கிடைக்கிறது உண்டியல் சாதம் மாதிரி கொஞ்சம் தான், உனக்கு என்ன அது? அது மாதிரி பழைய காலத்தில் அப்படி சொல்றது. உடையவரே உண்ட பருக்கைக்கு, அதான் ரொம்ப முக்கியம். உண்டைனா உருண்டை, உடையவரே உண்ட பருக்கைக்கு தடுமாறுறாரு, சுத்தி இருக்க சாமிக்கு என்ன பஞ்சாமிர்தம் கேட்குதும்பா. அது மாதிரி இதெல்லாம் பரிவாரங்கள், அவங்கள கும்பிட மாட்டேன். உன்னை அன்றி ஒருவரை வணங்கேன், உன்னை அன்றி யாரையும் வணங்க மாட்டேன். ஆழ்வார்ல ஒருத்தர் நம்ம பழமுதிர் சோலைக்கு போறார். பெருமாளே, என்ன நீ நான் பாட பாட ஒன்னும் கொடுக்க மாட்டேங்கிற, உன்னை விட்டுட்டு ஒருவன் கிட்ட போயிடுவேன். அது யாரு ஒருவன்? வெங்கட்ராமன்ஜி, அது யாரு ஒருவன்?
ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் ஒருவன் சிவபெருமான். ஆழ்வார் என்ன சொல்றார் தெரியுமா? உனக்கு பணி செய்திருக்கும் தவமுடையேன், இனி போய் ஒருவன் தனக்கு பணி செய்து கடைத்தலை நிற்கை நின் சாயல் அழிவு கண்டாய். உனக்கு பணி செய்யக்கூடிய நான் இனிமே போய் ஒருவனுக்கு பணி செய்தால் வேற ஒருவன் ஒரு அர்த்தம், ஒருவனாயிருக்கிற சிவபெருமான் ஒரு அர்த்தம். உனக்கு பணி செய்திருக்கும் தவமுடையேன், இனி போய் ஒருவன் தனக்கு பணி செய்து கடைத்தலை நிற்கை நின் சாயல் அழிவு கண்டாய். உன் பெருமை கெட்டு போயிடும். உங்ககிட்ட வேலை பார்த்தவன் அடுத்தவன்ட்டு போய் கையேந்தனா அந்த முதலாளி லாயக்கில்லைன்னு ஊர்ல எல்லாரும் சொல்லுவான். உன் பேரு ரிப்பேர் ஆயிடும். உனக்கு பணி செய்திருக்கும் தவமுடையேன், இனி போய் ஒருவன் தனக்கு பணி செய்து கடைத்தலை நிற்கை நின் சாயல் அழிவு கண்டால். புனத்தினை கிள்ளி புதுகவி காட்டி நின் பொன்னடி வாழ்கவென்று இனக்குறவர் புதியது உண்ணும் எழில் மாலிருஞ்சோலை எந்தாய். மாலிருஞ்சோலைன்னா எந்த ஊரு? திருமாலிருஞ்சோலை. அது மாதிரி வணங்கேன் ஒருவரை அணங்கே அணங்குகள் நின் பரிவாரங்கள் ஆகையினால் வணங்கேன். மற்ற எல்லா பெண்களும் கோவிலுக்குள்ள 1000 சாமி எல்லாம் உனக்கு ஏவல் செய்யக்கூடிய பரிவாரங்கள். அதனாலே ஒருத்தரையும் கும்பிட மாட்டேன். வணங்கேன் ஒருவரை வாழ்த்துகிறேன். வணங்கேன் ஒருவரை ஒருவரை வாழ்த்துகிறேன். அந்த ஒருவரைங்கிறத 2 பக்கத்திலையும் சேர்க்கணும். வேற யாரையும் வணங்க மாட்டேன், வேற யாரையும் வாழ்த்த மாட்டேன். கங்கையில குளிச்சவன் கிணத்துல குளிக்க மாட்டான். உன் அருள் கங்கையில குளிச்ச நான் இந்த கிணத்துல குளிக்க மாட்டேன். அம்மா கங்கையில குளிச்சவன் கிணத்துக்கு வருவானா? நம்ம தான் வேற வழி இல்லாம பாத்ரூமுக்குள்ள உட்கார்ந்து கங்கா ஸ்நானம் ஆச்சான்னு கேட்டுக்கிட்டே குளிக்கிறோம். வணங்கேன் ஒருவரை வாழ்த்துகிறேன், நெஞ்சில் வஞ்சகரோடு இணங்கேன். நெஞ்சில வஞ்சகமா இருக்கானே, ஐயோ அந்த ஆள் கிட்டையே நான் போக மாட்டேன். வஞ்சக மற்றடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே. எனது உனது என்றிருப்பார் சிலர் யாவரோடும் பிணங்கேன். அருமையான வரி. அம்பாள்கிட்ட போய் ஒருத்தர் சொல்றாரா, தாயே எல்லாம் உன்னுடையது, நான் உள்பட. இந்த காரு, இந்த பணங்காசு, என் மனைவி, குழந்தை குட்டி எல்லாம் உன்னுடையது, நானும் உன்னுடமை. அப்படி சொன்னா அந்த ஆளை பாராட்டணுமா வேண்டாம்? எனது உனதுங்கிறாராம். நம்ம என்ன சொல்லுவோம்? உனது எனது அதான சொல்லுவோம். ஒருத்தன் சொன்னானா, ஒருத்தன் இந்த மாதிரி நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு, 2 பேரும் ஒன்றா இருப்போம், எப்போவுமே எல்லாத்தையும் ஒருத்தன் கொடுப்போம், வாங்கிக்குவோம். அடுத்தாப்பில் ஒரு வரி சொல்ல போகிறேன். ஓம்பணம் எம்பணம் எம்பணம் எம்பணம். நான் இது விவகாரம் தானே. ஓம்பணம் எம்பணம் 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 என்னத்துக்கு ஆகிறது? எனது உனது, என்னுடையதெல்லாம் உன்னுடையது. ஒண்ணும் இல்லைங்க. திருவாசகத்துக்கு விளக்கம். அன்றே எந்த நாவியும் உடலும் உடமை எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இன்று ஓருடையோர் எனக்குண்டோ எண்டோள் முக்கனெம்மானே நன்றே செய்வாய் விடை செய்வாய் நானோ இதற்கு நாயகமேன். என்னை என்னைக்கு ஆட்கொண்டாயோ அன்றைக்கே எனது மனம், வாக்கு, காயம், உடைமை எல்லாம் உன்னுடையது, எனக்குன்னு ஒண்ணும் கிடையாது. எனது உனது, என்னுடையதெல்லாம் உன்னுடையது அப்படின்னு ரொம்ப பேர் சொல்லுவாங்களா, கொஞ்சம் பேர் சொல்லுவாங்களா? அம்பாள்கிட்ட போய் என் சொத்தெல்லாம் உன் சொத்து அப்படின்னு ரொம்ப பேர் சொல்லுவாங்களா? ரொம்ப பேர் சொல்லுவானா? கொஞ்சம் பேரு. நம்மள மாதிரி சிலர் இந்த வார்த்தை வைக்கிறாரு பாருங்க. எனது உனது என்றிருப்பார் பலர் இல்லை, சிலர். அவங்களோட நான் பிணங்கேன், சண்டை ஓட மாட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இணங்குவேன் அர்த்தம். யாரெல்லாம் என்னுடைய சொத்து, அம்மா தாயே உன்னுடையது என்று வாழ்கிறார்களோ அவர்களோடு இணக்கமாயிருப்பேன். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? சர்வ சமர்ப்பணம். அஞ்சாலி உடம்பையே பகவான்கிட்ட சமர்ப்பணம் பண்ணிட்டான்.
பாவி துச்சாதனன் சேலையை பிடிச்சு எடுக்கிறான். சபை பெரிய பெரிய ஆட்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. பீஷ்மாச்சாரியார், துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார், கிருதவர்மன், திருதராஷ்டிரன், பாண்டவர்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒத்த சேலை வீட்டுக்கு விளக்கம் அப்படியே வந்து நிக்கிறா. பிடிச்சுக்கிட்டு வந்த பாவி துச்சாதனன் சேலையை பிடிச்சு இழுக்க ஆரம்பிச்சான். கையை வச்சு பொத்திக்கிட்டா. அவனுக்கு 1000 யானை பலம். இவ பாவம் முடியுமா? சேலை இதுவரைக்கும் வந்துருச்சு. பார்த்தாள்ல, சர்வ சமர்ப்பணம். கிருஷ்ணா, என் உடம்பு உனக்கு, நான் உன்னுடையவள், நீ என்னை எப்படி வேணாலும் பண்ணிக்கோ. வையகம் காத்திடுவாய் கண்ணாமணி வண்ணா என்றன் மனச்சுடரே, ஐயனின் பதமலரே சரண், ஹரி 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 என்றாள். என்ன ஆச்சு? பொய்யர்தம் துயரினை போல், நல்ல புண்ணியவானர்தம் புகழினை போல், தையலர் கருணையை போல், கடல் சலசல தெரிந்திடும் அலைகளை போல், பெண்ணொளி வாழ்த்திடுவார் அந்த பெருமக்கள் செல்வத்தின் பெருகுதல் போல், கண்ணபிரான் அருளால் தம்பி கலற்றிட கலற்றிட துணி புதிதாய் வண்ண பொற்சேலைகளாம் அவை வளர்ந்தன வளர்ந்தன வளர்ந்தனவே. தங்க ஜருக நெஜத்தங்கம் மடமடன்னு புடவை வந்துகிட்டே இருக்கு. இழுத்து பார்த்தான், முடியல. புடவைய பார்க்கிறான், புடவையும் வருது, ஜாக்கெட் பிட்டும் சேர்ந்து வருது, எல்லாம் வருது. அசந்து போயிட்டான். எல்லாத்தையும் கடவுள்கிட்ட கொடுத்தாளா இல்லையா? சர்வ சமர்ப்பணம், கிருஷ்ணார்ப்பணம். எனது உனது என்றிருப்பார் சிலர், யாவரோடும் பிணங்கேன். அம்மா, நான் முட்டாள், அறிவில்லாதவன். எல்லாரும் அறிவுள்ளவங்க, நான் அறிவில்லாதவன். நீ எங்கிட்ட வந்து ஒரு கருணை காட்டினியே, இது மாதிரி கருணை எங்கேயாவது உண்டாம்மா? அறிவாளி தன்னை அறிவற்றவன் என்று சொல்லிக் கொள்வான். அறிவில்லாதவன் தன்னை அறிவாளி என்று சொல்லிக் கொள்வான். படிக்க படிக்க படிக்கத்தான் நம்ம எவ்வளவு படிக்கலன்னு தெரியும் இல்லையா? சும்மா உட்கார்ந்தா எனக்கு எல்லாம் தெரியும், தப்பு. அறிவொன்றிலேன், அது என்ன அறிவிலேன்னுங்காம அறிவு ஒன்றிலேன்? கொஞ்சம் யோசிங்க. எங்கேயோ கேட்டாப்பல் இருக்கா? திருப்பாவை ஞாபகத்துக்கு வருதா? அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். ஆய்குலத்தில் பிறந்துட்டான், அறிவொன்னும் கிடையாது. என்ன அர்த்தம்? ஒன்ன தவிர வேற எதையும் நாங்க அறியல, அப்படி அர்த்தம் அதுக்கு. அறிவொன்றும் உன்னை அறிவதை தவிர வேற அறிவொன்னும் கிடையாது. போதுமே, கிருஷ்ணனை தெரிஞ்சுக்கிட்டா வேற எந்த அறிவு வேணும்? வேற எந்த அறிவும் வேண்டாம். அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து, அதனால அறிவொன்றிலேன். அம்மா, உன்னை கும்பிடுறதை தவிர வேற எனக்கு அறிவு கிடையாதம்மா, எனக்கு வேற ஒண்ணு வேண்டாம். பகவான் ராமகிருஷ்ணர்கிட்ட விவேகானந்த சுவாமி ஓடுறார். அவருக்கு வயசு கம்மி, கிட்டத்தட்ட 17 வயசு இருக்கும். கல்கத்தாவில் பல்கலைக்கழகத்தில் இன்டர்மீடியட் படிக்கிறாரு. ராமகிருஷ்ணரை பார்க்கணுங்கிறாரு. அவங்க பாட்டிகிட்ட போறாரு. பாட்டி, இங்கே ராமகிருஷ்ணர்னு தட்சிணேஸ்வரத்தில் ஒருத்தர் இருக்காரு. ஆமா இருக்காரு, அது ஒரு பைத்தியம் இல்லை, அதுகிட்டயா போற? ஆமா பாட்டி, அங்கதான் பாரு. ஐயோ, அதுக்கு என்ன தெரியும்? அதுக்கு ஒன்றும் தெரியாது. ஒரு பொண்டாட்டி உண்டா, பிள்ளைகுட்டி உண்டா, பணங்காசு தெரியுமா, புகழ் தெரியுமா, பதவி தெரியுமா? அந்த பைத்தியத்துக்கு ஒன்றும் தெரியாது, கடவுளைத்தான் தெரியும். பாட்டி பாட்டி, என்ன சொன்ன? ஒன்றும் தெரியாது, கடவுளைத்தான் தெரியும். பாட்டி, எனக்கு எல்லாம் தெரியும், கடவுளைத்தான் தெரியல. நான் அவர்கிட்ட தானே பாட்டி போகணும். அவருக்கு வேற ஒன்றும் தெரியாது, கடவுளை தெரியும். எனக்கு எல்லாம் தெரியும், கடவுளை தெரியல. நான் அவர்கிட்ட தானே பாட்டி போகணும். அது மாதிரி அறிவொன்றிலேன், அறிவற்ற என்னிடம் உன் குளிர்ந்த கருணை இருந்தவாறென்னே. அறிவொன்றிலேன் என்கண் நீ வைத்த பேரழியே, மிக பெரிய குளிர்ச்சியான கருணை. அணங்கே அணங்குகள் நின் பரிவாரங்களாகையினால் வணங்கேன் ஒருவரை வாழ்த்துகிறேன், நெஞ்சில் வஞ்சகரோடு இணங்கேன். எனது உனது என்றிருப்பார் சிலர், யாவரோடும் பிணங்கேன். அறிவொன்றிலேன் என்கண் நீ வைத்த பேரழியே. அடுத்த பாட்டு 82. அழியார் கமலத்தில் ஆரணங்கே, அகிலாண்டமும்
நின் ஒளியாக நின்ற ஒளிர் திருமேனியை உள்ளுதொரும் களியாகி அந்த கரணங்கள் விம்மி கரை புரண்டு வெளியாய் விடில் எங்கனே மறப்பேன் நின் விறகினையே. யோகத்தில் இருப்பாங்க. முதல்ல யோகத்தில் அம்பாளுடைய காட்சி கிடைக்கும். அந்த அம்பாளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. கண்ணை மூடுவாங்க, காட்சி உள்ள தெரியும். சின்னஞ்சிறிய மருங்கினில் சாத்திய செய்யப்பட்டும் பெண்ணம் பெரிய முலை முத்தாரமும் பிச்சு மொய்த்த கண்ணங்கரிய குளனும் கண் மூன்றும் கருத்துல தெரியும். அப்படி கண்ணை மூடுவாங்களா, அம்பாள் தெரிவான். அப்புறம் உலகம் பூரா அம்பாளா தெரியும். அதுக்கப்புறம் அதை தாண்டி மேல போனா வெட்ட வெளியா தெரியும், வெளிச்சமா தெரியும், ஒளியாய் தெரியும். ஒளியும் வெளியும் தான் அன்னையினுடைய தோற்றம். இது ஞானிகளுக்கு பல ஆண்டுகள் யோகத்தினாலே கிடைக்கக்கூடிய காட்சி. வள்ளற் பெருமான் ஆரம்பத்தில் பிள்ளையாரை கும்பிடுவார், முருகனை கும்பிடுவார், அம்பாள் பராசக்தியை கும்பிடுவார், சிவபெருமானை பாடுவார், துலுக்கானத்து ரேணுகையை பாடுவார், பெருமாளை பாடுவார். கொஞ்சம் கொஞ்சமா மேல போனார், எல்லாத்தையும் விட்டுட்டார், நடராஜாவை பிடிச்சுக்கிட்டார். சிதம்பரம் நடராஜாவை பாடுவார். அதுக்கு மேல போனார், நடராஜாவையும் விட்டுட்டார். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, ஜோதி ஒளி, அதுதான் கடைசி முடிவு. எல்லா தெய்வங்களும் எதில் அடக்கம்? ஒளியில் அடக்கம். சொர்க்கம்ங்கிறது எங்க இருக்கு? எங்கேயோ இல்லை. ஒளியும் வெளியும் தான் சொர்க்கம். ஒளியில் விளைந்த உயர் ஞான பூதரத்து உச்சியின் மேல் அடியில் விளைந்ததோர் ஆனந்த தேனை அனாதியிலே வெளியில் விளைந்த வெறும்பாலை பெற்ற வெறுந்தனியை. தனியா இருக்கும், வேற ஒண்ணு இருக்காது. தனியா இருக்கும், வெறும் தனி, ஒண்ணுமே இருக்காது. பால் சூனியம், முப்பாலும் பால், அதற்கு அப்பாலும் பால், ஆனா சுகமா இருக்கும். இது யோக நிலை. இந்த நிலை இவருக்கு வந்துருச்சு. அடியார் கமலத்தில் ஆரணங்கே, வண்டுகள் மொய்க்கக்கூடிய தாமரை. அடின்னா வண்டுன்னு அர்த்தம். அடியார் கமலத்தில், கமலம்னா தாமரை. ஆரணங்கே, இந்த உச்சந்தலையில சகசராரம்னு ஒன்று இருக்கும். அது வழியாத்தான் உயிர் உள்ளே செலுத்தப்பட்டதான். இந்த உயிரை வெளியில எடுத்து இன்னொரு உடம்புல செலுத்துறாங்களே, இந்த கூடு விட்டு கூடு பாய்கிறது, அவங்கெல்லாம் உச்சந்தல துவாரத்தை திறந்து இது வழியாத்தான் உயிரை மொத்த உடம்புல சேர்ப்பாங்களாம். ஒவ்வொருத்தருக்கு உயிர் ஒவ்வொரு மாதிரி போகுமா. சில பேருக்கு கண் வழியா உயிர் போகும், திறந்துகிட்டு கிடப்பாங்க. இவங்க போய் கண்ணை மூடுவாங்க. பெரும்பகுதி கேஸ் இந்த சினிமாவில் பார்த்துருக்கீங்களா? அது வரைக்கும் சொல்லிடுவேன், டே கண்ணை திறந்துக்கிட்டுறா, நான் மூட விட்டு சொத்தாண்டா மூடணும். சில பேருக்கு காது வழியா போகும், சில பேருக்கு வாய் வழியா போகும், சில பேருக்கு மூக்கு வழியா போகும். காது வழியா உயிர் போனா அடுத்த ஜென்மத்துல நல்ல கச்சேரி கேட்டுக்கிட்டே இருப்பான். மூக்கு வழியா உயிர் போனா அடுத்த ஜென்மத்துல சந்தனம், ஜவ்வாது, உதுவத்தி அப்படி உட்கார்ந்துருப்பேன். யாருக்கு மூக்கு வழியா போகுதோ இப்படி, கண்ணு வழியா போனா நல்ல காட்சிகளை பார்த்துக்கிட்டு இருப்பேன். கொப்பூல் வழியா போனா கண்ட வாகுல சாப்பிடுவேன், மூட்டை கணக்கில் சாப்பிடுவேன், இல்லை கொட்டிக்குவேன். சில பேருக்கு வாய் வழியா போகும், டேஸ்டா சாப்பிடுவேன், ருசியா சாப்பிடுவேன். மூளையை விட மூக்கும் வாயும் நல்லா இருக்கும். சில பேருக்கு எந்த துவாரத்தின் வழியா உயிர் போனதோ அந்த துவாரத்துக்குரிய இன்பம் அடுத்த பிறவியில் அவனுக்கு அதிகம் கிடைக்கும். சில பேருக்கு உச்சந்தல வழியா போகும், பிறப்பு கிடையாது. சந்நியாசி, யோகி, யோகிக்கு இந்த துவாரம் திறக்குமா. இதுக்கு பேரு தெரியுமா? கபால மோட்சம். இது திறக்குமா. அது வழியா உயிர் போனா பிறவி கிடையாது. நம்ம ஊர்களில் ஏகப்பட்ட சாமியார்கள், எவனும் யோகி இல்லை, என்ன மன்னிச்சுக்கிடுங்க. இவங்களுக்கெல்லாம் உயிர் எப்படி போனுச்சு, எப்படி எப்படியோ போனுச்சு. இதுக்காக செத்ததுக்கு அப்புறம் இவங்களை உட்கார வச்சு தலையில தேங்காய் உடைப்பாங்க. ஏன்? அப்பவாவது இந்த கபாலம் திறக்குதா பார்ப்போம். இயல்பாக யோகத்தினாலே திறக்கப்பட வேண்டிய கபாலம். இவன் யோகியாய் இல்லை, போகியாய் இருந்துட்டான். அதனாலே திறக்காத கபாலம். தேங்காய் உடைச்சாவது திறக்கட்டும். தேங்காய் தான் உடையுமே தவிர அப்பவும் கபால மோட்சம் கிடைக்காது.
ஒளியும் வெளியும் தான் தெரியுமா. இங்க என்ன தெரியும்? அழியார் கமலத்தில் அந்த சகசராரத்தில் அம்பாள் ஆயிரமிதழ் தாமரையில உட்கார்ந்து இருக்கிறாளாம். அழியார் கமலத்தில் ஆரணங்கே வண்டிகள் மொய்க்கக்கூடிய ஆயிரமிதழ் தாமரையில் இருக்கக்கூடிய அழகான பெண்ணே, அகிலாண்டமும் அண்டங்கள் அத்தனையும் நின் ஒளியாக நின்ற ஒளிர் திருமேனி. அத்தனை அண்டங்களுக்கும் ஒளியை தருவது எது? உன் திருமேனி. அவதான் எல்லாத்திலையும் நிற்கிறார். அன்பு வடிவாகி நிற்பள் இன்பலாம் அவள் இழைப்பள் ஆக்கம் நீக்கம் யாவும் அவள் செய்கை அவள் ஆனந்தத்தின் எல்லையற்ற பொய்கை. பாரதியார் பாடுறாரு, எல்லாம் அவதான் அகிலாண்டத்தையும் சேர்த்து நிற்கிறான். அகிலாண்டமும் நின் ஒளியாக நின்ற ஒளிர் திருமேனியை. ஆமா, கோயிலுக்குள்ள போறீங்கல்ல, பேசாம நிக்கிறீங்க, திடீர்னு மணி அடிக்குது, தீபாராதனை ஆகுது, கன்னத்துல போட்டுக்கிறீங்க. ஏன்னா அப்பவே இருந்த சாமி தானே இப்பவும் இருக்கு. ஏன் அப்பவே கும்பிடாம தீபாராதனை ஆகிற பொழுது ஏன் இவ்வளவு வேகமா கன்னத்துல போட்டுக்கிறீங்க? அந்த சாமி ஒரு ஜோதிமயமாய்த்தான் கடைசியில காட்சி கிடைக்கும். கடைசியில கிடைக்க வேண்டிய காட்சி தீபாராதனையில ஜோதிமயமா தெரியுது. அதனாலே அதை கும்பிடுறோம். ஒளிவளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே, சோதியே சுடரே சூழ் ஒளி விளக்கே. அம்பாள் யாரு? ஒளிர் திருமேனி. தீபாராதனை அவளுக்கு அடையாளம். அகிலாண்டமும் நின் ஒளியாக நின்ற ஒளிர் திருமேனியை உள்ளுதொரும் நெருப்பு ஜோதி. உன்னை நினைச்சனா, நினைச்ச உன்னை என்ன ஆச்சு? களியாகி. களின சந்தோஷம், சந்தோஷம் வந்துச்சு. அந்த கரணங்கள் விம்மி, மனம் புத்தி சித்தம் அகங்காரம் எல்லாம் அவளோட சேர்ந்துருச்சா, விம்ம ஆரம்பிச்சது. மகிழ்ச்சி வந்தா உடம்பு விம்மும். களியாகி அந்த கரணங்கள் விம்மி கரை புரண்டு. குளம், குளத்துல ஒரு ஊத்து, ஊத்துல தண்ணி, ஊத்து தெரிஞ்சுது. ஊத்து பெருசா வந்த உடனே தண்ணி குளத்துல தழும்பி நிக்குது. இன்னும் கொஞ்சம் ஊத்துல தண்ணி அதிகமா வருதா, குளத்துக்கு வெளியில வந்துருச்சு. குளத்துக்கு வெளியில தண்ணி பெருசா தெரியுது. இப்ப குளம் எங்க இருக்குன்னு தெரியுமோ? தெரியாது. தண்ணி பறந்து கிடக்கு, குளம் இங்கதான் இருக்குங்கிறான். ஓடி போய் விழுந்தாத்தான் குளம் தெரியும், இல்லாட்டி தெரியாது. அது மாதிரி முதல்ல ஆனந்தம் ஊற்றா இருந்துச்சு, அப்புறம் பெருசானுச்சு, குளம் நிரம்புனுச்சு, அந்த கரணங்கள் விம்முனுச்சு, குளத்தை தாண்டி கரபுரண்டு போகுது. இந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை உன்னை தவிர யாரு கொடுப்பா? அம்மா, பெரிய அதிசயத்தை பண்ணிவிட்டியே, இந்த அதிசயத்தை வேறு நான் எப்படி மறப்பேன்? களியாகி அந்த கரணங்கள் விம்மி கரை புரண்டு வெளியாய் பரவடி பால்வெளி விடில் எங்கனே மறப்பேன் நின் விறகினையே. விறகுன தெரியுமா? அதிசய செயல், உபாயம், ஆச்சரியமான செயல். என்ன? ஞானத்தினாலே எல்லாம் சேர்ந்து ஜோதிமயமா தெரியும். அதனாலதான் அமாவாசை அன்னைக்கு அவர் என்ன சொன்னாரு? பௌர்ணமின்னு சொன்னார். அவருக்கு இருட்டு தெரியாது, எல்லாம் ஜோதிமயம். அகிலாண்டமும் நின் ஒளியாக நின்ற ஒளிர் திருமேனி. பலகால யோகத்தினால் கிடைக்க வேண்டிய இன்ப நிலையை சில காலத்தில் அம்பாள் தந்தாள். எத்தனையோ வருஷம் காத்து கடந்தால் கிடைக்கக்கூடிய யோக முயற்சியை இப்ப அம்பாள் கொடுத்தாள். அழகா தெரிகிறார். கந்தர் அலங்காரம் நினைப்பு வருதா? பக்தி திருமுகமாருடன் பன்னிரு தோள்களுமாய் தித்தித்திருக்கும் அமுது கண்டேன் செயல் மாண்டடங்க புத்தி கமல துருகி பெருகி புவனமெற்றி தத்திக்கரை பொருளும் பரமானந்த சாகரத்தே. பரமானந்தம், ஆனந்தம் இல்லை, ஆனந்தம் குளம், பரமானந்தம் குளமே தெரியாத வெள்ளம். பரமானந்தம். எங்க தாயாரு பாயாசம்னு சொல்ல மாட்டாங்க, பரமானம் பாங்க. என்ன தப்பா சொல்றீங்க? அட அப்படித்தாண்டா எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்க. பாயாசத்துக்கு என்ன பேரு? பரமானம். பரம ஆனந்தம் பரமானமா மாறி போச்சு. செட்டி நாட்டில் வழக்கு பரமானந்தம். பாயாசம் சாப்பிட்டா சந்தோஷமா இருக்குமா? சுகர் இருக்கக்கூடாது.
என்ன பண்றது? பரமானந்தத்தை அதான் வெளியாய் விடில் எங்கனே மறப்பேன் நின் விறகினையே. சிவானந்தம் அம்பாளுக்கு பேர் தெரியுமா? சிவானந்தி. அவருக்கு பேரு சிவானந்தன், இவளுக்கு பேரு சிவானந்தி. சிவன் தரக்கூடிய ஆனந்தத்தை தான் தரக்கூடியவள். அடுத்த பாட்டு. விரவும் புதுமலரிட்டு நின் பாத விரை கமலம் இரவும் பகலும் இறைஞ்ச வல்லார். அம்பாளுக்கு புது பூவை கொண்டே வைக்கணுமா? பூவை வாங்கி கட்டி ஃப்ரிட்ஜில் வச்சு மறந்துட்டு 3வது நாள் எடுத்து அம்பாளுக்கு சூட்டப்படாது. விரவும் புது மலர். விரவுன்னா பல வகை வண்ணம் விரவி இருக்கிற கலர் கலரா பூவான். எல்லா பூவையும் எடு, புது மலர் இடு. அன்னைக்கு காலையில பூத்த பூ எடுத்துக்கிட்டு போ. உங்களுக்கு தெரியுமா, சாமிக்கு பாலபிஷேகம் பண்ற போது கூட கறந்த பாலத்தை அபிஷேகம் பண்ணணுமா? நான் சொன்ன எல்லாரும் என்ன சண்டைக்கு வருவாங்க. பாக்கெட்ல போட்டு 10 நாளான பால் ஜில்லுன்னு இருக்கு, பரமசிவன் மேல படுது. டேய், கங்கையை விட குளிருதுடாங்கிறாரு. போனா போகுது, நம்ம அதுக்காகத்தான் அபிஷேகம் பண்றோம். பண்ணப்படாது. கறந்தவால் கண்ணலோடு நெய் கலந்தால் போல. விரவும் புது மலரிட்டு நின் பாத விரை கமல. அம்மா, உன் பாதமே மனம். இந்த பூவை வச்ச உடனே இந்த பூவுக்கும் மனம் வந்துருது. உன் பாதத்தை சேர்ந்ததுனாலே பூவுக்கு மனம் வந்தது. விரை கமலம். விரைன்னா மனம் அர்த்தம். கடவுளுக்கு பூ எப்படி எடுக்கணும் தெரியுமா? அப்பர் சுவாமி தேவாரம். நகமெல்லாம் தேய கையால் நான் மலர் கொய்து. நகம் தேஞ்சு போகணுமா? பூவை எடுத்து 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 நகம் தேஞ்சு போகணுமா? அப்படி பூ எடுத்து கும்பிடணுமா? அது சம்பந்த சுவாமி பாடுவாரே, நீ நாளும் நன்னஞ்சே நினை கண்டாய். தினம் நினைச்சுக்கோ. யார் அறிவார் சானாலும் வாழ்நாளும். நாளைக்கு காலம் வரை இருக்க போறோமா, இல்ல நம்ம போட்டோ பேப்பர்ல வரப்போகுதா? யாருக்குடா தெரியும்? நீராளும் நன்னஞ்சே நினை கண்டாய் யார் அறிவார் சானாலும் வாழ்நாளும். அப்ப என்னங்க செய்யணும்? திருச்சாய்க்காடுன்னு ஒரு ஊர் இருக்கு. பல்லவ வனம் பக்கத்துல சாயா வனம். காவிரி பூம்பட்டணத்துல 7 வனம் இருந்தது. 5 வனம் தண்ணியில போயிடுச்சு. மிஞ்சினது 2 வனம். ஒன்னு பட்டினத்தார் வாழ்ந்த பல்லவ வனம், இன்னொன்னு இயற்பகையார் வாழ்ந்த சாயாவனம். சாயாவனத்தை தான் பாடுறாரு சாய்க்காடுன்னு. நீ நாளும் நன்னஞ்சே நினை கண்டாய் யார் அறிவார் சானாலும் வாழ்நாளும் சாய்க்காட்டம் பெருமார்க்கே பூநாடும் தலை சுமப்ப தோல் சுமப்பன்னு ஒரு பாடம் உண்டு. புகழ் நாமம் செவி கேட்ப நானாலும் நவின்றேத்த பெறலாமே நல்வினையே. எப்பவும் தலையில அவருக்கான பூ இருக்கணும். அவள் நாமம் காதுல படணும். நீ அவரை கும்பிடணும். பூநாளும் தோல் தலை சுமப்ப புகழ் நாமம் செவி கேட்ப நானாலும் நவின்றேத்த பெறலாமே நல்வினையே. விரவும் புதுமலரிட்டு நின்பாத விரை கமலம் இரவும் பகலும் இறைஞ்ச வல்லார். ஆமா, காலையில எந்திரிச்சு புது பூ பறிச்சு அம்பாள் அபிராமியை கும்பிடுறாங்களே, அவங்களுக்கு சார் என்ன சார் கிடைக்கும்? நம்ம அதைத்தானே கேட்குறான். என்ன சார் கிடைக்கும்? பையன் கேட்குறான், கோயிலுக்கு போனா என்ன கிடைக்கும்? சுண்டல் கிடைக்கும். போடா, எனக்கு வேண்டாங்கிறேன். அது மாதிரி என்ன கிடைக்கும்? பாடுறாரு பாருங்க. விரவும் புது மலரிட்டு நின்பாத விரை கமலம் இரவும் பகலும் இறைஞ்ச வல்லார். ராத்திரியும் பகலும் விடாம கும்பிடணும். நம்மள மாதிரி வெள்ளிக்கு வெள்ளி வந்து கும்பிட்டு ஓடக்கூடாது. இரவும் பகலும் இறைஞ்ச வல்லார். அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? இமையோர் எவரும் பரவும் பதமும். தேவர்களெல்லாம் வந்து காலில் விழுந்து கும்பிடக்கூடிய இந்திர பதவி கிடைக்கும். அப்புறம் ஐராவதமும் கிடைக்கும். இந்திரங்கிட்ட ஒரு யானை இருக்கு, வெள்ளை யானை. வெள்ளி மலை மாதிரி இருக்குமா? எங்கேயாவது பாட்டு ஞாபகம் வருதா? வெள்ளி மலை எனவே கால் வாங்கி நிற்கும் கழுத்தான் கிளத்தி கழுத்தில் கட்டும் நூல் வாங்கிடாது அன்று வேல் வாங்கி பூங்கலல் நோக்கு நெஞ்சே. கந்தர் அலங்காரம். வெள்ளி மலை மாதிரி நிற்குமா ஐராவத யானை. வெள்ளை, அது வெள்ளை யானை. நம்ம யானையெல்லாம் கருப்பு யானை, அது வெள்ளை யானை. 4 தந்தம்,
கம்பீரமா நிற்கும். டேய், அம்பாளை கும்பிட்டா வெள்ளை யானை உன் காலடியில கிடைக்கும். அப்படியா? அப்புறம் ஆகாச கங்கை உங்க வீட்டுக்கு வந்துடும். பகீரதியும், பகீரதினா யாரு? ஆகாசம். இன்னரும் நீர் கங்கை யாருங்கள் யாரு? கங்கைக்கு மாதிரி கங்கையினுடைய பெருமைக்கு எல்லையே கிடையாது. பகவான் ராமகிருஷ்ணன் கங்கையில குடிக்கிறதுக்காகவே காசிக்கு போறார். ராமகிருஷ்ணர் மறைஞ்சதுக்கு அப்புறம் சாரதாமணி தேவியார் காசிக்கு போகணும்னு நினைச்சாங்களாம். போக முடியல. நினைச்சுக்கிட்டே போறாங்க. கங்கையில குளிக்க முடியல. அவங்க தாய் வீடு சேராம்பாடி. நடந்து போறாங்களா, திடீர்னு எதிர்த்தாப்புல ராமகிருஷ்ணர் நிற்கிறார். இறந்து போனவர், மன்னிக்கணும், மகா சமாதியானவர். இந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியலை. கீழே காலை காட்டுறார். காலை பார்க்குறாங்க. 2 பெருவரலை பார்க்குறாங்க. கங்கை பொங்கி வருது பெருவரல்ல. அப்படியே எடுத்து தலையில தெளிச்சுக்கிறாங்க. முழிக்கிறாங்க. மறைஞ்சிட்டார். கங்கையும் மறைஞ்சிருச்சு. வாழ்க்கை வரலாறு சாரதாமணி தேவியார் வாழ்க்கை வரலாறு. எவன் ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் அவதாரம் செய்தானோ, ஒவ்வொரு யுகத்துக்கு ஒவ்வொரு அவதாரம். திரேதா யுகத்தில் எவன் ராமனாக வந்தானோ, துவாபர யுகத்தில் எவன் கிருஷ்ணனாக வந்தானோ, கலியுகத்தில் அவனே ராமகிருஷ்ணனாக அவதாரம் செய்திருக்கிறான். ராமனுக்கு சீதை, கிருஷ்ணனுக்கு ராதை, ராமகிருஷ்ணருக்கு சாரதை. ராமகிருஷ்ணருக்கு 7 ரூபாய் சம்பளம். 1880. 7 ரூபாய் சம்பளம். சம்பளத்தை தொடமாட்டார். டப்பாவில் போட்டு வச்சிருவார். யாரோ கொடுப்பா, அங்கே வச்சிருவாங்க. ஒரு நாள் தன்னுடைய அசிஸ்டண்ட்டை கூப்பிடுறார். ஏண்டா, தங்கம் என்ன விலை விற்கிது? உங்களுக்கு இந்த புத்தி வந்துருச்சா சாமி? நாங்க தான் டெய்லி தங்க விலையை பார்த்து பார்த்து பெருமூச்சு விடுறோம். உங்களுக்கு வந்துருச்சா? சொல்லு, இவ்வளவு விலை. ஆமா, நம்ம சாரதைக்கு ஒரு 4 பவுன்ல கையில ஒரு கங்கணம் பண்ணி போடணும்னு நினைக்கிறேன். சூடகம்னு பேர், வளை, கை வளையல் பண்ணி போடணும்னு நினைக்கிறேன். டப்பாவில் என்ன இருக்கு பாரு, 300 ரூபாய் இருக்கு. ஏண்டா, 300 ரூபாய்க்கு ஒரு வளையல் பண்ண முடியுமா? முடியும், பண்ணி எடுத்துக்கிட்டு வா, நல்ல பட்டையா இருக்கணும். வாங்கிட்டு வந்துட்டேன். சாரதை கையில போடு. அந்த அம்மா அப்படி பார்க்கிறாங்க. நான் தியானத்தில் இருந்த பொழுது சீதையை பார்த்தேன். அவள் கையில் ஒரு சூடகம் இருந்தது, வளையல். பின்னால் ராதையை பார்த்தேன். அவள் கையில் வளையல் இருந்தது. நீ அவர்களுக்கு சமம், இதை போட்டுக்கொள். கடைசி வரைக்கும் அந்த வளையலை அன்னையார் அணிந்திருந்தார்கள். பகவான் ராமகிருஷ்ணர் இறந்த போது 1886 ஒரு பெரிய வீட்டுக்கு முன்னால கங்கை கரையில இந்த அம்மாவை உட்கார வச்சு, கணவன் இறந்து போனா வளையல் போடக்கூடாது, வளையலை உடையன்ட்டாங்க. இந்த பொண்ணுக்கு வயசு ஒரு 28-30 வயசுக்குள்ள இருக்கும். பாவம். உட்கார வச்சு 2 விதவை பெண்கள் வந்து உடைக்க போறாங்க. திடீர்னு கங்கை தீர்த்தத்துக்குள்ள ராமகிருஷ்ணர் எந்திருக்கிறார். நான் இங்கேதான் இருக்கிறேன், இதுவரை அங்கே இருந்தேன், இப்பொழுது அடுத்த அறையில் இருக்கிறேன். அவள் நித்திய சுமங்கிலி, வளையலை உடைக்காதே. விட்டுட்டாங்க. கடைசி வரைக்கும் அம்மா கையில வளையல் இருந்தது. எதுக்கு சொல்ல வந்தேன்? பகவான் ராமகிருஷ்ணரோடு அப்படி வாழ்ந்தாள். ராமகிருஷ்ணர் அவளுக்காக பெருவரலிலே கங்கையை காட்டினார். பகீரதி கிடைக்கும். உறவும், உறவுன்னா வலிமை. குலிசமும், குலிசம்னா இந்திரன்கிட்ட இருக்கிற வஜ்ராயுதம். கற்பகாவும், அட கற்பகச்சோலை கிடைச்சா பரவாயில்லையே. கற்பகச்சோலையில உட்கார்ந்து எதை நினைச்சாலும் கிடைக்குமா? எல்லாம் கிடைக்கும். இந்திர பதவி என்ன? 100 அஸ்வமேத யாகம் பண்ணனா இந்திர பதவி கிடைக்கும். 1000 யாகம் பண்ணனா கிடைக்கும்ங்கிறானே, அதெல்லாம் தூக்கி போடு. அபிராமி காலில் விழுந்தா அதெல்லாம் கிடைக்கும். போ. விரவும் புது மலரிட்டு நின்பாத விரை கமலம், இரவும் பகலும் இறைஞ்ச வல்லார் இமையோர் எவரும் பரவும் பதமும் ஐராவதமும் பகீரதியும் உறவும் குலிசமும் கற்பகாவும் உடையவரே.
அடுத்த பாட்டுக்கு அட்சர லட்சம் கொடுக்கலாம். உடையாளை ஒல்கு செம்பட்டு உடையாளை, 2 உடையாள். ஒளிர் மதிச்செஞ்சடையாளை வஞ்சகர் நெஞ்சடையாளை, அட 2 சடையாள். தயங்கு நுண்ணூல் இடையாளை எங்கள் பெம்மான் இடையாளை, இங்க 2 இடையாள். இங்கு என்னை இனி படையாளை உங்களையும் படையா வண்ணம் பார்த்திருமே. உடையாளை எல்லாத்துக்கும் சொந்தக்காரி அவ. என்னமோ சொல்ற, இந்த வீடு எனக்கு சொந்தம், அகிலாண்டத்துக்கும் சொந்தக்காரி அவ ஒருத்தி தாண்டா. உடையாளை உடையாள் உந்தன் நடுவிருக்கும் எல்லாத்துக்கும் உடையவள் அபிராமி. ஒல்கு செம்பட்டுடையாளை, ஒல்குன்னா தெரியுமா? தளர்ந்து அசைகிறது. புரியுதா புரியலையா? புடவை கட்டுனா தளர்ந்து அசையும், டைட்டா பேண்ட் போட்டா அசையாது. சொல்றாரு பாருங்க, ஒல்கு செம்பட்டு உடையாளை, தளர்ந்து அசையக்கூடிய, ஒல்குனா தளர்ந்து அசைகிறது அந்த புடவை. செம்பட்டுடையாளை சிவப்பு பட்டாடை அணிந்தவளை, ஒளிர் மதி செஞ்சடையாளை விளங்கக்கூடிய சந்திரனை சடையில் வைத்தவள், இவளு சிவாம்சம், அவர் வேற இவள் வேற இல்லை. ஒளிர் மதி செஞ்சடையாளை சிறப்பான சடையை உடையவள். வஞ்சகர் நெஞ்சு அடையாளை, வஞ்சகர் நெஞ்சடையாளை பிரிச்சா வஞ்சகர் நெஞ்சு அடையாளை. சடையாளைன்னு பார்க்கிற போது தெரியும், பிரிக்கணும். வஞ்சகர் நெஞ்சு அடையாளை, வஞ்சம் பண்றவங்க மனசு கிட்ட போகாதவளை. தயங்கு நுண்ணூல் இடையாளை, இடைய பாரு நூல் மாதிரி இருக்கு. தயங்கு நுண்ணூல், தயங்குன்னு தெரியுமா? பெதுவா தலை எட்டி பார்க்குதான். ஏன்? எனக்கு மேல 2 பாரம் இருக்கு, நான் ரொம்ப அசஞ்சா ஒடிஞ்சு போயிருவேன். தயங்கு நுண்ணூல் இடையாளை, நூல் போல் இடை எங்கள் பெம்மான் இடையாளை, எங்கள் பெம்மானுக்கு இடப்பாகத்தை உடையவள், அதான் இடையாளை. இடப்பாகத்தை உடையவள் இடையாள். என்ன தமிழ் பாருங்க, தமிழ் இலக்கியம். நம்ம எழுதி எழுதி உட்கார்ந்து, இந்த காலத்தில் கவிஞனை கூப்பிட்டு அவனை கொண்டு போய் ஒரு லாட்ஜில் உட்கார வச்சு ஒரு ரூம் போட்டு கொடுத்து, கொடுக்க வேண்டாதையெல்லாம் கொடுத்து, அந்த பாவி அதையெல்லாம் குடிச்சு விட்டு சினிமாவுக்கு பாட்டு எழுதி, பாட்டு கடைசியில் கன்றாவியா இருக்கு, பாட்டு பாட்டாகிறது. இது ஓடுது பாருங்க, கொட்டுது. எங்கள் பெம்மான் இடையாளை. அடுத்தவரை இங்கு என்னை இனி படையாளை, இனிமே என்ன படைக்க மாட்டா. ஏன்? எனக்காக ஒரு திருவிளையாடல் பண்ணிட்டா, என்ன படைக்க மாட்டாள். நீங்க அபிராமி அந்த அதிக படிங்க, உங்களையும் படைக்க மாட்டாள். அருமையான பாட்டு. எங்கள் பெம்மான் இடையாளை இங்கு என்னை இனி படையாளை. இங்க படைச்சு வந்துட்டா கஷ்டம். பிறந்தார் உருவது பெருகிய துன்பம், பிறவார் உருவது பெரும்பேர் இன்பம். மணிமேகலை சித்தலை சாத்தனார் பாடுறாரு. இங்கு என்னை இனி படையாளை உங்களையும் படையா வண்ணம் பார்த்திருமே. ஆண்டவனை கும்பிட்டா இனி பிறவாத தன்மை கிடைக்கும். எங்க சுந்தரமூர்த்தி சுவாமி பாடுறார். மற்ற பத்தெனக்கின்றி நின்றிரு பாதமே மனம் பாவித்தேன், பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்தெய்தினேன். கற்றவர் தொழு தேத்தும் சீர்கரை ஊரில் பாண்டி கொடுமுடி, நற்றவா உனை நான் மறக்கிலும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. எனக்கு இன்னுமே பிறவி கிடையாது, நீங்களும் அபிராமியை கும்பிடுங்கள், உங்களுக்கையும் அவள் பிறவியை தரமாட்டாள். இனிமேல் ஈன்றெடுப்பாள் ஒரு தாயும் இல்லை. நம்மளை பெறுறதுக்கு ஒரு தாய் இனிமே கிடையாது. அடுத்த பாட்டு மனசுக்குள்ள தியானம். அவளை பார்த்துட்டாரா, அவள் அருள் கிடைச்சிருச்சா, அந்த தியானத்தை மாற்ற முடியல. எங்க பார்த்தாலும் அபிராமி தான் ஐயா தெரிகிறா. இங்கே அங்கே மகான் அரவிந்தரை ஜெயில்ல போட்டாங்க. கல்கத்தாவில் ஒரு பெரிய கொலைகேஸ். ரொம்ப கஷ்டப்பட்டு வாதாடி வெளியில கொண்டாந்தாங்க. ஜெயில்ல அரவிந்தர் எழுதுறார், ஜெயில் காவக்காரனை பார்க்கிறேன், கிருஷ்ணன் தெரிகிறான். ஜெயில் கதவை பார்க்கிறேன், கம்பிக்குள்ள கிருஷ்ணன் குழந்தைய அவதாரம் பண்றான். இந்த பக்கம் பார்க்கிறேன், எங்க பார்த்தாலும் கிருஷ்ணமயம் கிருஷ்ணமயம் கிருஷ்ணமயம். அப்புறம்தான் மகான் அரவிந்தர் தேசபக்தராக இருந்தவர் முழுக்க தெய்வ பக்தராக மாறி பாண்டிச்சேரிக்கு ஓடி வந்தார்.
பார்க்குமிடமெங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரணானந்தமே. தாயுமான சுவாமி ஒரு தோட்டத்துக்கு போறார், பூவை எடுக்க போனார், நிறுத்திட்டார். வேண்டாம் வேண்டாம், இந்த பூவுக்குள்ளேயும் அவன் தானே இருக்கிறான், அப்புறம் என்ன அவனை எடுத்து அவனுக்கே அர்ச்சனை பண்றது? அப்போ அது அரை கும்பிடாத, எனக்குள்ள அவன் தானே இருக்கிறான், நான் கும்பிட்டா அந்த கும்பிடு அரை கும்பிடு தானே, எனக்குள்ள அவன் தானே இருக்கிறான். அந்த மாதிரி பார்க்கும் திசை தோறும் பாச அங்குசமும், ஒரு கையில பாசம் ஒரு கையில அங்குசம். பனிச்சிறை வண்டு ஆர்க்கும் புதுமலர் ஐந்தும், குளிர்ச்சியான வண்டுகள் மொய்க்கக்கூடிய 5 மலர் பஞ்சபானம், காமத்தை உண்டாக்கக்கூடிய பஞ்சபானம் அம்பாள் கையில் ஞானத்தை உண்டாக்குகிறது. வில்லு கரும்பு என் அல்லல் எல்லாம் தீர்க்கும் திரிபுரையாள், என் துன்பங்களை எல்லாம் தீர்க்கக்கூடிய திரிபுரை அவள் திருமேனியும் சிற்றிடையும் வார் குங்கும முலையும் கச்சணிந்த குங்கும குழம்பு பூசப்பெற்ற முலைகளும் முலைமேல் முத்து மாலையுமே. அதுக்கு மேல மாலை அப்படியே காட்சி கொடுக்கிற அம்பாள். பார்த்து பார்த்து பாடுறார். இது புத்தகத்தை பார்த்து பாடின பாட்டு இல்லை, பராசக்தியை பார்த்து பாடுற பாட்டு. எல்லா பக்கத்திலையும் அவதான் தெரிகிறார். பார்க்கும் திசை தோறும் பாசாங்குசமும். இதே மாதிரி அருணகிரிநாதர் பாடுவார். எங்க பார்த்தாலும் முருகன் தான் எனக்கு வருவான், செங்கேள் அடுத்த சின வடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்தரு பன்னிருதோடும் பதுமமலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரன் என எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே. நான் எங்க நினைச்சாலும் இப்படி காட்சி எனக்கு கிடைக்கும். இவர் நினைக்கவே வேண்டாம், பார்த்தாலே போதும், எல்லா இடத்திலையும் அம்பாள் தான் தெரிகிறார். பார்க்கும் திசை தோறும் பாசாங்குசமும் பனிச்சிறை வண்டு ஆர்க்கும் புதுமலரைந்தும் கரும்பும் என் அல்லல் எல்லாம் தீர்க்கும் திரிபுரையாள் திருமேனியும் சிற்றிடையும் பார்க்கும் குமமுலையும் முலைமேல் முத்து மாலையுமே. அடுத்த பாட்டை மட்டும் பார்க்கலாம். 86வது பாட்டு. மாலையன் தேட மறை தேட வானவர் தேட நின்ற காலையும். திரும்பவும் அவ தோற்றம். முதல்ல திருவடி. திருவடியை யாரு பார்த்தா? பிரம்மா தேடினார், திருமால் தேடினார், வேதங்கள் தேடின, வானவர் தேடினார்கள், யாருக்கும் கிடைக்கல, எனக்கு கிடைச்சிருச்சு. மாலையன் தேட. ஏன் தெரியுமா? திருவடியை பிடிச்சுக்கிட்டா யமன் ஓடி போயிடுவான். திருக்கடவுர்ல சிவபெருமானுடைய இடது கால் பட்டு விழுந்தவை, அம்பாள் இடது பக்கம். இவ காலை பிடிச்சுக்கிட்டா அவன் ஓடி போயிடுவான், இவ காலை பிடிச்சா அந்த காலன் ஓடி போயிடுவான். அதனால காலை பிடிச்சுக்கிட்டார். மாலையம் தேட மறை தேட வானவர் தேட நின்ற காலையும். 1. 2. சூடக கையையும். சூடகம்னா என்ன? வளையல். ஒன்று தெரியுமா? சிவபெருமான் காட்சி கொடுக்கணும்னா அதுக்கு முன்னாலே பாத சிலம்பு ஒலி கேட்கும். அம்பாள் காட்சி கொடுக்கணும்னா முதல்ல வளையல் ஒலி கேட்கும். கேட்டுதா மாணிக்கவாசக சாமிக்கு? வாத ஊரினில் வந்தினி தருளி பாத சிலம்பொலி காட்டிய பண்பு. அம்பாள் வர்றாருன்னா வள ஓசை கேட்கும். வளை வந்து மங்களத்துக்கு அடையாளம். மங்கையர்கரசி வளவர்கோன் பாவை வரி வளை கை மடமானி. வளையல் அணிந்த கை சுமங்கிலின் அர்த்தம். மாலையன் தேட மறை தேட வானவர் தேட நின்ற காலையும் சூடக கையையும். சூடகம்னா வளையல் கொண்டு. அம்மா இந்த 2ஐயும் வச்சு நான் என்னப்பா செய்யணும்? இந்த யமன் ஒரு பாவிப்பைய வருவான், கையில ஒரு முரட்டு சூலாயுதத்தை தூக்கிக்கிட்டு வருவான். கதித்த. கதித்தன்னா எழுந்து நிற்கிறது. கப்பு. கப்புன்னா 3ஆ பிளந்த. கப்பும் கவருமா இருக்கும்பா பார்த்தீங்களா? 3 முத்தரை சூலம். அவன் கையிலையும் ஒரு சூலம். கதித்த கப்பு வேலை வெங்காலன்
என் மேல் விடும்போது, இந்த பாவி என் மேல சூலாயுதத்தை விடுவான், அப்போ எனக்கு வேற யாரும் கதி இல்லை. அம்மா நீ எனக்கு முன்னால நேரடியா காட்சி கொடுக்கணும். வெளி நில் கண்டாய், வெளியில வந்து எனக்கு காட்சி கொடு. என் மனசுக்குள்ள இருக்கிறவ வெளியில காட்சி கொடு. உன் காலை பார்த்தா அந்த காலன் ஓடுவான், உன் கையை பார்த்தா எனக்கு நிம்மதி கிடைக்கும். அதனாலே காலும் கையும் எனக்கு காட்சி கொடுக்கணும். மாலையன் தேட மறை தேட வானவர் தேட நின்ற காலையும் சூடக கையையும் கொண்டு கதித்த கப்பு வேலை அந்த வெங்காலன் என் மேல் விடும்போது, அம்மா நீ வந்து வெளிநில் கண்டாய். ஏண்டா நான் என்னமாவது சொல்லணுமா? நீ சொன்னா நல்லா இருக்கும். ஒரு வார்த்தை எனக்கு சொல்லு. என் வார்த்தை எப்படி இருக்கும்? பாலையும் தேனையும் பாகையும் போலும் பனிமொழியே. கடைசி நேரத்திலே யமன் வர்ற பொழுது நீ பால் போன்ற மொழியோடு எனக்கு முன்னால காட்சி கொடுக்கணும். தேவகோட்டையில கண்ணப்ப செட்டியார்னு ஒரு புண்ணியவான், எனக்கு தெரிஞ்சவர், ரொம்ப பெரியவர். ரொம்ப நாளைக்கு முன்னால முருகா 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 முருகா, எப்ப பார்த்தாலும் முருகா. நல்ல புண்ணியவான். கடைசி காட்சி சாக போறார், படுத்து கிடக்கிறார். சுத்தி ஆளெல்லாம் நிக்கிறாங்க. முருகா முருகா முருகா. மயில் வந்துருச்சு. முருகா முருகா முடிச்சு வச்சு. கடைசியா என்ன வந்திருக்கு? மயில் வந்திருக்கு. அதுதான் வாழ்க்கை. சத்தியமா வரும். நினைப்பட வச்சு ராமநாத சேதுபதி, ராமநாதபுரம் மகாராஜா, கடைசி மகாராஜா அவர் தான். அவருக்கு அப்புறம் பெண் வாரிசு தான். ராமநாத சேதுபதி எங்களுக்கெல்லாம் ரொம்ப வேண்டியவர். சிவராத்திரி அன்னைக்கு ராமேஸ்வரத்துக்கு கூப்பிடுவார். சொற்பொழிவு எங்களை சேர்ல உட்கார வச்சுட்டு தரையில உட்கார்ந்து ஒரு திண்டுல சாஞ்சுக்கிட்டு கேட்பார். 45 வயசு. ராத்திரி சிவராத்திரி தேர் இழுப்பாங்க ராமேஸ்வரத்துல. 12 மணி எங்களை எல்லாம் இழுக்க சொல்லுவார். புண்ணியவான். உத்தரகோசமங்கை அவங்க கோயில். உத்தரகோசமங்கையில சுவாமிக்கு பேரு மங்களேஸ்வரர். இங்க அப்படித்தான் தெரியுதா? இந்த சிவபெருமானுக்கு என்ன பேரு? காளீஸ்வரர். அம்பாளுக்கு பேரு மங்களாம்பிகை. மங்களாம்பிகை அங்க உள்ள பேரு. ருத்ரகாளிக்காக காளீஸ்வரர், அங்கே மங்களாம்பாள் அந்த பேரு. மங்களாம்பிகை உடனாகிய மங்களநாத சுவாமி திருவடிகள் சரணம். இதான் சொல்லுவார். 45 வயசு. பூஜை பண்ணார், எந்திரிச்சார், தீபாராதனை பார்த்தார். மங்களாம்பிகை உடனாகிய மங்களநாத சுவாமிகள் திருவடிகளே சரணம். கீழே விழுந்தார், கும்பிட்டார், எந்திரிக்கல. ஒரு வியாதி கிடையாது, ஒரு மருந்து கிடையாது, ஒரு மாத்திரை கிடையாது. நல்லா இருந்த உடம்பு ஆண்டவன் திருவடியில் சமர்ப்பணம். காலன் வர்ற பொழுது மங்களேஸ்வரர் வந்து கம்பீரமா கூட்டிக்கிட்டு போயிட்டார். அம்மா மாலையன் தேட மறை தேட வானவர் தேட நின்ற காலையும் சூடக கையையும் கொண்டு கதித்த கப்பு வேலை வெங்காலன் என் மேல் விடும்போது வெளிநில் கண்டாய். பாலையும் தேனையும் பாகையும் போலும் பனிமொழியே. சாவுங்கிறது என்ன தெரியுமா? ஞானிகளுக்கு விடுதலை, நம்மளுக்கு இன்னொரு ஜெயில். ஆமா, அடுத்த பிறகு எடுக்கத்தானே போறான். இந்த ஜெயிலை விட்டு விட்டு அடுத்த ஜெயில். இதெல்லாம் ஜெயில். நமக்கு சொந்த வீடு ஆண்டவன் திருவடி. இது ஜெயில். நம்மளை ரிலீஸ் பண்ணிட்டா சந்தோஷம். நம்ம என்ன பண்றோம்? ஒருத்தன் இறந்து போனா, ஐயோ இவன் மட்டும் ஜெயில இருந்து போயிட்டானே, ரிலீஸ் ஆயிட்டானே அப்படின்னு அவனை நினைச்சு அழுதுகிட்டு இருக்கான். அவன் என்ன நினைக்கிறான்? நல்லவர்களா சாமி, நான் போயிட்டேன். அந்த நினைப்பு வரணும். இது சிறை. ஆண்டவன் திருவடி நமக்கு சொந்த வீடு. அதனாலதான் ஞானிகளுக்கு மரணம் என்பது விடுதலை. நம்மள மாதிரி அஞ்ஞானிகளுக்கு மரணம் என்பது ஒரு ஜெயில இருந்து இன்னொரு ஜெயிலுக்கு போறது. எங்க இந்தியாவில் சென்னையில ஒரு ஜெயில் இருக்கு, டெல்லியில ஒரு ஜெயில் இருக்கு. புழல் சிறைன்னு இதுக்கு பேரு, திகார் சிறைன்னு அதுக்கு பேரு. சென்னையில புழல்ல போட்டா கொஞ்சம் வசதியா இருந்துருவாரு அப்படின்னு திகார் சிறைக்கு டெல்லிக்கு மாத்திடுவாங்க.
அது மாதிரி இந்த உடம்புங்கிற சிறையில் இருக்கிற ஆன்மா அடுத்த உடம்புங்கிற சிறைக்கு போகுது. நமக்கு மரணம் அப்படி, ஞானிகளுக்கு அது விடுதலை. அம்பாள் காலில் விழுந்தால் நமக்கும் அந்த மரணம் விடுதலை. இதிலிருந்து அதுதான் 86வது திருப்பாடல். இன்னும் 15 பாடல்கள் எஞ்சி இருக்கின்றன. இன்னைக்கு வந்த பெருமக்கள் எல்லோரும் கொடுத்து வைத்தவர்கள். ஏன்னா அந்த பாட்டு பிரார்த்தனை பாட்டு. விழிக்கே அருள் உண்டு. எத்தனாவது பாட்டு? 79வது திருப்பாடல். வேற பாட்டை படிக்க முடியாட்டாலும் 69, 79 2 பாட்டையாவது படிக்கணும். 69 என்ன? தனந்தரும். 79 என்ன? விழிக்கே அருள் உண்டு. மறந்துடாதீங்க. ஏதோ இவ்வளவு காலம் நம்ம இங்கே படிச்சிருக்கிறோம். இந்த 2 பாட்டை படித்தா போதும். முடிஞ்சா எல்லாத்தையும் படிங்க, 2 பாட்டையாவது படிக்கலாம் என்பதை சொல்லி